நீங்க உங்க வாழ்க்கையில எவ்வளவோ பல அதிபயங்கர ட்விஸ்டடான கதைகள நீங்க கேட்டுருக்கலாங்க. ஆனா, அந்த கதைகள காட்டிலும், இப்போ நீங்க கேட்கப் போற இந்த கதை பார்த்தீங்கன்னா, இதுதான்டா ட்விஸ்ட்டு. இதுதான் உண்மையான ரியல் ட்விஸ்ட் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி இந்த கதையோட எண்டிங்ல இருக்கப்போது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல. ஸோ, அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்கே சொல்லியிருந்தேன் நல்லா கேட்டுக்கங்க. இந்த கதையில பல அமானுஷ்யமான விஷயங்களும், அதிபயங்கரமான சம்பவங்களும் நடந்திருக்குங்க. ஸோ, அதனால இத நீங்க பார்க்குற உங்களுக்கு கொஞ்சம் பதட்டத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ, வீடியோ பார்க்குற யாராச்சும் உங்களுக்கு இதயம் பலவீனமாக இருந்தாலும் சரி, இல்ல நீங்க யாராச்சும் கர்ப்பிணி பெண்கள் பார்க்க வந்திருந்தாலும் சரி, தயவுசெய்து இந்த வீடியோவ தவிர்த்துருங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் வீடியோ இருந்துச்சுன்னா போய் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. அப்படிங்கிற ஒரு டிஸ்க்ளைமர சொல்லிட்டு, இப்போ இந்த கதைய நான் ஆரம்பிக்க போறேன். அதாவது இந்த கதைய ஒன் லைன்ல சொல்லி முடிக்கணும் அப்படின்னா, நம்ம தென் மாவட்டங்களெல்லாம் வந்துட்டு எக்கச்சக்கமான கோவில்கள் உண்டுங்க. அதுவும் குறிப்பா அந்த காவல் தெய்வம்னு சொல்லப்படக்கூடிய சுடலை மாடன் அப்படிங்கிற மாரி, இந்த 21 பந்திக்காரன் அப்படிங்கிற மாரி எக்கச்சக்கமான கோவில்கள் இருக்குதுங்க. அப்படி இருக்கிற ஒவ்வொரு கோவில்கள்லயும் இப்ப நம்ம ஒரு 100 கோவில்னு எடுத்துக்கிட்டோம்னா கூட, அந்த 100 கோவில்லயும் வழிபடுற முறை வேற மாரி இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த கோவிலுக்கான கட்டுப்பாடுகள் வேற மாரி இருக்கும். அந்த கோவில் மட்டும் இல்லாம அந்த கோவில சுற்றி இருக்க கிராமங்களுக்கும் கட்டுப்பாடுகள் வேற மாரி இருக்குங்க. ஆனா, இந்த கட்டுப்பாடுகள்லாம் இப்ப போடப்பட்டதான்னு கேட்டீங்கன்னா, அப்படிதான் கிடையாதுங்க. இந்த கோவிலுடைய முன்னோர்கள் முன்னாடி வாழ்ந்துட்டு இருந்தவங்களால போடப்பட்ட ஒரு கட்டுப்பாடு தான். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, இந்த கட்டுப்பாடுகள்லாம் எதற்காக போட்டிருக்காங்க? அப்படிங்கிறதுக்கான விடை நம்ம யாருக்குமே தெரியாதுங்க. அங்க ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடந்தா மட்டும் தான் தெரியும். அப்படி நடக்கணும் அப்படின்னா, போடப்பட்ட கட்டுப்பாட யாரோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தவிர்க்கணும். அப்படி தவிர்க்கும் பொழுது, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அமானுஷ்யமான விஷயம் நடந்து, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்தா மட்டும் தான், நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓகே முன்னோர்கள் இந்த ரீசனுக்காக தான் இந்த ஒரு கட்டுப்பாட போட்டிருக்காங்க அப்படிங்கிறதே மக்களுக்கு தெரிய வரும் இல்லையா? அப்படி ஒரு கதைய தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆனா, இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த கதைத்தளம் அமைய போறது கிடையாது. உள்ளுக்குள்ள பல அதிபயங்கர அமானுஷ்யமான ட்விஸ்ட் இருக்குதுங்க. ஸோ, அதனால இப்பவே ஹெட்ஃபோன் எடுத்து காதுல ரெடியா மாட்டிக்கோங்க. சேனலுக்கு இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் குடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான அமானுஷ்யமான பேய் கதைகள், உண்மையா நடக்கப்பட்ட கதைகள் நம்ம சேனல்ல போடப் போறோம். ஆல்ரெடி போட்டிருக்கோம். டைம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு, அந்த வீடியோவும் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. வாங்க டைரக்ட்டா ஸ்டோரிக்குள்ள போயிரலாம். நான் உங்கள் அருண். வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. பயத்தை எதிர்கொள்ள தயாராகுங்கள். இந்த சம்பவம் எங்க ஆரம்பிக்குதுன்னா, திருவனந்தபுரம் ஏர்போர்ட்ல ஆரம்பிக்குதுங்க. அது சரியா எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா, 2015ஆம் வருடம் தமிழ் மாதத்துல மாசி மாதத்துல கிட்டத்தட்ட அந்த மாதத்துடைய கடைசி புதன்கிழமை எதுவுமா பார்த்தீங்கன்னா, திருவனந்தபுரம் ஏர்போர்ட்ல ஒரு ஃப்ளைட் லேண்ட் ஆகுதுங்க. அந்த ஃப்ளைட்ல யார் வரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, குமாரவேல் அப்படிங்கிற ஒரு நபர் தான் அந்த ஃப்ளைட்ல பார்த்தீங்கன்னா இறங்குறாரு. இவரு யாருன்னு கேட்டிங்கன்னா, இவரு தான் இப்ப நம்ம பார்க்க போற அந்த கதையுடைய ஒரு கதை நாயகன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம, இப்ப நம்ம பார்க்க போற சம்பவத்துல உண்மையாவே பாதிக்கப்பட்ட நபர்ன்னு கூட நம்ம சொல்லலாங்க. ஸோ, இப்போ இந்த நபர் பார்த்தீங்கன்னா, மலேசியால ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க. அவருடைய ஊர் எந்த ஊருன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நியர்பை திருநெல்வேலி மாவட்டத்துல தான் தென்காசி போற வழியில வந்துட்டு ஒரு ஊருங்க அவருடைய ஊரு. அவருடைய ஊர்ல இருந்து அவரு படிச்சு முடிச்சுட்டு கிட்டத்தட்ட மலேசியாவுக்கு போய் 5 வருஷம் ஆகுது. 5 வருஷமா மலேசியால ஒர்க் பண்ணிட்டு இப்ப தான் ரிட்டர்ன் திரும்ப பார்த்தீங்கன்னா ஊருக்கு வராரு. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அவர் ஊர் திருவிழா இருக்குது. திருவிழா முடிஞ்ச கையோடயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திருமணம் இருக்குதுங்க. நிச்சயம் வைக்க போறாங்க. ஸோ, அந்த ரீசனுக்காக பார்த்தீங்கன்னா இப்ப 2 விஷயத்தையும் ஒரே நேரத்துல முடிக்கலாம்னு சொல்லிட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி போன நபர் இப்போ இந்தியாவுக்கு திரும்ப வந்திருக்கிறாருங்க. அப்படி இந்தியாவுக்கு திரும்ப வந்தவர பிக்கப் பண்றதுக்காக இந்தியால உள்ள ஒரு 4 ஃபிரெண்ட்ஸ் அவருக்கு இருக்கக்கூடிய முக்கியமான 4 ஃபிரெண்ட்ஸுங்க. அந்த 4 ஃபிரெண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அவர பிக்கப் பண்றதுக்காக திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க போயிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட காலைல 3 மணிக்கு ஃப்ளைட் லேண்ட் ஆயிருக்குது. அப்படி லேண்ட் ஆனதுமே கிட்டத்தட்ட ஒரு 4 4:15க்குலாம் பார்த்தீங்கன்னா வெளிய ஏர்போர்ட் விட்டு வெளிய பார்த்தீங்கன்னா இந்த குமாரவேல் அப்படிங்கிற நபர் வந்திருக்காருங்க. வந்ததுமா இப்ப என்னன்னா அந்த 4 பசங்கள பார்த்து கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகுது இல்லையா? அந்த பசங்கள்லாம் பார்த்து ரொம்ப எக்ஸைட்மென்ட் ஆகி மச்சான் எப்படிடா இருக்க அப்படிங்கிற மாரி கட்டிலாம் புடிச்சு எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இப்ப என்ன பண்றாங்க, நேரா கார் எடுக்குறாங்களாங்க. கார் எடுத்துட்டு நேரா எங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய ஊராகிய சொந்த ஊராகிய அந்த திருநெல்வேலியில இருந்து தென்காசி போற வழியில இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு தாங்க வராங்க. அப்படி வரும்பொழுது அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் 4 பசங்க என்ன கேட்கறாங்கன்னா, மச்சான் ஃபாரின் ட்ரிப்ல எப்படி இருந்துச்சு? கிட்டத்தட்ட 5 வருஷம் வேலை பார்த்துட்டு வந்திருக்க. என்னடா ஏதாவது சரக்கு கொண்டு வந்திருக்கியா? ஆக்சுவலி இந்த 4 நண்பர்கள் அவர எதுக்கு பார்க்க போனாங்க தெரியல. வண்டியில வந்துட்டு இருக்கும்போதே மச்சான் ஃபாரின் சரக்கு ஏதாச்சும் இருக்காடா? அப்படிங்கிற மாரி முதல் வார்த்தைய கேட்கறாங்க. இது அஃப்கோர்ஸ் இங்க ஃபாரின்ல இருந்து வரக்கூடிய எல்லா நபர்கள்கிட்டயும் அவங்களுடைய நண்பர்கள் கேட்கிற ஒரு முக்கியமான விஷயம் தான். அப்படிதான் அந்த நபர் கேட்கும்பொழுது, ஆமாடா எல்லாம் சூட்கேஸ்ல இருக்குது. குமாரவேல் என்ன சொல்றாருன்னா, இப்படி சொல்றாரு, எல்லாம் சூட்கேஸ்ல இருக்குது. ஃபுல்லா லாக் பண்ணி வச்சிருக்குதேன். ஸோ, இப்போ நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா நெறைய விஷயங்கள் உள்ள இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்னா கோவில் திருவிழா வருது இல்லையா? திருவிழா அன்னைக்கு நம்ம மஜா பண்ணலாம்டா அப்படிங்கிற மாரி அந்த குமாரவேல் அப்படிங்கிற அந்த நபர் சொல்லியிருந்தாருங்க. சொன்ன மாரியே சரி
சரி மச்சான் என்ன மச்சான் இன்னைக்கு அடிக்கலான்னு பார்த்தா ரைட்டு விடு நம்ம வந்துட்டு கோவில் கொடையை வந்துட்டு சிறப்பாக செஞ்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த நபர்கள்லாம் பேசிட்டு அப்படி வந்துக்கிட்டு இருக்காங்களாங்க. அப்படி வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இவங்களுடைய கோவில் திருவிழா இந்த கோவில் என்ன கோவில்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 21 பந்திக்காரன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வந்துட்டு ஊர் காவல் தெய்வமான வந்துட்டு ஒரு சொல்லமாட சுவாமி கோயில் தாங்க. 21 பந்திக்காரன் வந்துட்டு நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னென்ன சாமி அப்படிங்கிறது தெரியும். பண்டிமாடன் சன்னிமாடன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சாமிகள் போய்கிட்டே இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி 21 தேவதைகள் இருக்கிற அந்த ஒரு கோவிலுக்கு தான் இப்போ இவங்க வந்துட்டு அந்த கொடை விழா நடத்த போகிறாங்க. இந்த கொடை விழா எப்போ ஆரம்பிக்க போகுதுன்னா இந்த நபர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு புதன்கிழமை வந்து இறங்கியிருக்கிறாரா. இப்போ இந்த கொடை விழா ஆல்மோஸ்ட் வியாழக்கிழமை நைட்ல இருந்தே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆரம்பிக்க போகுதுங்க. ஸோ ராத்திரி என்ன நடக்கும், வியாழக்கிழமை ராத்திரி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வந்துட்டு இந்த யாகம்லாம் வளர்ப்பாங்க. யாகம்லாம் வளர்த்து சாஸ்தா பருப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லி முடிச்சு, அதாவது வெள்ளிக்கிழமை தான் வந்துட்டு பியூராக வந்துட்டு பக்காவான கொடை இருக்குதுங்க. அப்புறம் வந்துட்டு சனிக்கிழமை லாஸ்ட்டாக அந்த வந்துட்டு ஒரு சில சின்ன சின்ன சம்பிரதாயங்கள்லாம் பண்ணி முடிச்சிருவாங்களாங்க. ஸோ கொடை எக்ஸாக்டாக சொல்லணும்னா வெள்ளிக்கிழமை தான் வந்துட்டு பக்காவாக ஃபுல்லாக மார்னிங்லேருந்து நைட்டு வர கொடை இருக்கும். ஸோ இப்போ புதன்கிழமை அந்த அண்ணா வந்திருக்காரு காலையிலேயே. ஸோ இப்போ வந்துட்டு வியாழக்கிழமை ஆகுதுங்க. வியாழக்கிழமை நார்மலாக எல்லாம் போய்கிட்டு இருக்குதுங்க. ஸோ இப்போவும் அந்த குமாரவேலுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா மச்சான் வந்துட்டா வியாழக்கிழமை கோயில் கூடயும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எப்பண்டா சரக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்களாங்க. அப்போ அந்த அண்ணா என்ன சொல்கிறாருன்னா இங்கே பாடுறா வந்து இன்னைக்கு தான் ஒரு நாள் தான் ரெஸ்ட் எடுத்திருக்கேன். ஸோ இன்னைக்கு புதன்கிழமை சொந்தக்காரங்களாம் வேற வந்துட்டு ஊருக்கு வருவாங்க இல்லையா. ஸோ அதனால வந்துட்டு நான் ஃபாரின் சாக்லேட் அது இதுன்னு கேட்பாங்க. ஸோ நான் வந்துட்டு எல்லா ஃபேமிலிக்கும் போய்ட்டு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு வந்துடுது. இன்னைக்கு வேண்டாம் நம்ம நாளைக்கு தானே வந்துட்டு பெரிய கூட. ஸோ நம்ம நாளைக்கு வெள்ளிக்கிழமை வந்துட்டு ராத்திரி வந்துட்டு சிறப்பாக செஞ்சிடலாம்டா அப்படிங்கிற மாதிரி இப்போ குமாரவேல் சொல்லியிருக்காருங்க. அதையும் சரின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்டு போயிருக்காங்களாம். இப்போ நம்ம அப்படியே இந்த கோவிலுக்கு வருவாங்க. இந்த கோவில் அது மட்டும் இல்லாமல் இந்த ஊருக்கு என்ன கட்டு இருக்குது அப்படின்னா, அதாவது இந்த கோவிலில் வருஷத்துக்கு ஒருக்க கொடை நடந்துருங்க. அப்படி நடக்கும் பொழுது இந்த கோவில் கூட எல்லா வருஷமே வியாழன் வெள்ளி சனி அப்படிங்கிற மாதிரி இந்த 3 நாட்களில் தான் நடக்கும். இந்த 3 நாட்களுமே அந்த கோவிலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு இப்படி சொல்லுவாங்க, அதாவது புளிய மரம் காடு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பல புளிய மரங்களும் அது போக அந்த கருவேல மரங்களும் நிறைஞ்ச ஒரு பயங்கரமான காடு இருக்குதுங்க. அந்த காடு எதுக்குடையதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கோவிலுக்கு சொந்தமான லேண்டு தான் அந்த காடுங்க. அந்த ஒரு புளிய மரம் காடுன்னு கூட நம்ம வச்சுக்கலாம் அந்த காட்டை. ஸோ இப்போ அந்த காட்டு பக்கம் யாருமே இந்த 3 நாள் கொடை முடிகிறது வரைக்கும் யாரும் அந்த பக்கம் போகவே கூடாது அப்படிங்கிறது அந்த ஊருடைய கட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக நீங்கள் பகலில் வேறு ஏதாச்சும் ஒரு விஷயம் ஆடிக்கிட்டு மேய பறித்து நீங்கள் பிடிக்க போகிறீங்க அப்படின்னா கூட வேறு விஷயம். குறிப்பாக நைட்டு கோவில் கூட நடக்கும்பொழுது எக்காரணம் கொண்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பின்னாடி இருக்கிற புளியமரம் காட்டுக்கு யாருமே போகக்கூடாது அப்படிங்கிறது அந்த ஊருடைய கட்டு. அதை மீறினா அந்த ஊரில் வந்துட்டு ஏதாச்சும் இந்த பஞ்சாயத்தை கூட்டி இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதாச்சும் வந்துட்டு பண்ணி விட்ருவாங்களாங்க. பட் இது என்னென்னா இது அந்த ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எதுக்கு இந்த மாதிரி போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா இந்த ஊர் அதாவது 21 பந்திக்காரன்னு சொன்னோம் இல்லையா, அப்போ ஒவ்வொரு சாமிக்குமே கோவில் கூட நடக்கும்போது ஒவ்வொருத்தவங்களும் சாமி ஒவ்வொரு குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் ஒவ்வொரு சாமி இருக்கும். அவங்களாம் வந்துட்டு அந்த இடத்துல கோவில் கூட நடக்கும்போது சாமி ஆடுவாங்க இல்லையா. அப்படி சாமி ஆடுறவங்க யாராச்சும் அந்த ஊர்ல இறந்து போயிட்டாங்க அப்படின்னா சாமி ஆடுறவங்களை மட்டும் அந்த கோவிலுக்கு சொந்தமான அந்த கோவிலுக்கு பின்னாடி உள்ள அந்த புளிய மரம் கருவேல மரம் நிறைஞ்சிருக்கிற காட்டுக்குள்ளதான் வந்துட்டு அடக்கம் பண்றது, எரிக்க கூட மாட்டாங்களாம், அடக்கம் பண்றதை வழக்கமா வச்சுட்டு இருந்திருக்காங்களாங்க. ஸோ இப்படி இருந்துட்டு இருக்கும்போது இதுக்கு என்ன ப்ரோ பிரச்சனை, இதுக்கு ஏன் 3 நாள் வந்துட்டு அங்கே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த அண்ணா கிட்ட நான் கேட்கும் பொழுது அதுக்கு அந்த அண்ணா சொன்ன பதிலை கேட்டு நான் ஒரு செகண்ட் அப்படி வந்துட்டு எனக்குலாம் உடம்பே இந்த ஈரக்குளம் நடுங்கிருச்சு நான் போட்டிருந்தேன் பாருங்க. அதுக்கு எந்த ஒரு ரீசன் தான் இப்படிலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஊர்களில் நடக்குமா அப்படிங்கிறது எனக்கு கேட்க வியப்பாக இருந்துச்சு. அப்படி என்ன விஷயத்த அந்த அண்ணா என்கிட்ட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது அந்த கோவிலை நார்மலாக இறந்து போனவங்களை தானே வந்துட்டு பின்னாடி அடக்கம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்படி இறந்து போனவங்க எல்லாரும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கோவிலில் வந்துட்டு காலங்காலமாக சாமி ஆடிட்டு இருந்தவங்க. ஸோ இப்போ என்னென்னா இவங்கெல்லாம் இறந்து போயிட்டாங்க, இவங்களால இப்போ வந்துட்டு பிரேதாத்மா ஆனதுனால அந்த கோவிலுக்குள்ளே வர முடியாது. அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரி வந்துட்டு இப்போ புதுசாக வருஷம் கோவில் கூட நடக்கும் பொழுது இந்த கோவிலே கதி, இந்த சாமியே கதி அப்படின்ட்டு இருந்துட்டு இருந்தவங்க தான் இப்போ இறந்து பின்னாடி புதைச்சி வச்சிருக்கிறாங்க. அவங்களால மட்டும் இந்த கோவிலுக்குள்ள வர முடியல. ஏன்னா அந்த கோவிலுடைய மேல சத்தமும் கோவிலில் குடைவிழா நடக்கிற எல்லா சத்தங்களும் அந்த எல்லா இடமும் அந்த ஊருக்கே பரவி கேட்கும் பொழுது கோவிலுக்கு பின்னாடி இருக்க இடம் தானே, காடு தானே, அங்கே கண்டிப்பாக கேட்கும் இல்லையா. அப்படி கேட்கும் பொழுது அங்கே கீழே தூங்கிக்கிட்டு இருக்க அந்த பிரேதாத்மாலாம் கோவிலுக்குள்ள வர முடியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப ஏக்கத்தோடையும் அது மட்டும் ரொம்ப ஆக்ரோஷத்தோடையும் ரொம்ப உக்கிரமா பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஆத்மாக்கள்லாம் வந்துட்டு அந்த காட்டுக்குள்ள நைட்டு இரவு வேளைகளில் வந்துட்டு இருந்துட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஊர்களில் பேசிட்டு இருக்காங்களாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி நைட்டு யாராச்சும் ஒரு சில பேர் போனவங்களுக்கும் வந்துட்டு பல அமானுஷமான விஷயங்கள் நடந்திருக்கிறதாவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஊர்களில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் என்னதான் இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் இந்த அண்ணாக்கு பார்த்தீங்கன்னா துளி கூட இந்த மாதிரி பேய் பிசாசுகள் மேலே நம்பிக்கை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் கடவுள் மேலே கூட எனக்கு வந்துட்டு ஓரளவு லைட்டாக நான் சாமி கும்பிட்டு மன நிம்மதிக்காக தான் கும்பிட்றேன். அது மட்டும் இல்லாமல் ஜாலியாக ஃபன் பண்ணுறதுக்கு தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு கோவில் திருவிழாக்கெலாம் வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த அண்ணனுடைய கருத்தும் நினைவுகளும் அன்னைக்கு அப்படி இருந்திருக்குதுங்க. ஸோ அப்படி இருந்திருக்கிறதுனால தான் கோவில் கூட அன்னைக்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட தண்ணி அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டே அந்த அண்ணனுக்கு உருவாயிருக்குது. அப்படி தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்க நினச்ச மாதிரி அடுத்த நாள் வந்துட்டு கோவில் திருவிழா பயங்கரமாக ஆரம்பிச்சிருக்குதுங்க. ஸோ முந்தின
முந்தின நாள் வியாழக்கிழமை எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்சு இப்போ வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சிருச்சு. வெள்ளிக்கிழமை நார்மலாக கொடைலாம் முடிஞ்சிருச்சுங்க. அப்போ வரைக்கும் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கலைங்க. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது தான் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 மணி 8 மணி ஆக போகுதுங்க. அலங்கார பூஜைன்னு சொல்லிட்டு அந்த கோவிலில் வந்துட்டு ஒரு பூஜை வைக்க போகிறாங்க. அப்படி பூஜை நடந்துட்டு இருக்கும்போது தான் என்ன ஆகுதுன்னா, இந்த குமாரவேல் அப்படிங்கிறவர் அம்மா கிட்ட பார்த்தீங்கன்னா நின்று அந்த கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு இருந்திருக்காருங்க. அப்போ அந்த குமாரவேலுடைய 4 நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த கோவிலுக்கு வெளியே இருந்துட்டு இந்த குமாரவேலியை கையை வச்சு கூப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. பட் இவர் பார்க்கல, ஆனால் அவங்க அம்மா பார்த்துட்டாங்களாங்க. பார்த்துட்டு உடனே அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது தான் பையனை கூப்பிட்டு இங்கே பாரு, உன் சேக்காளிக கூட சேராதான்னு சொல்லியிருக்கேன், அவனுங்களெல்லாம் வந்துட்டு நீ முன்னாடியே கட் பண்ணியிருப்பேன்னு பார்த்தா 4 வருஷம் கழிச்சு நீ திரும்ப வந்து அவனை கூட சேர்ந்துட்டு இருக்க, சொன்னாக்கள் எதுவும் நீ பண்ணக்கூடாது, ஒழுங்கு மரியாதை பூஜை நடக்கிற வரைக்கும் என் கூட தான் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லியிருக்காங்களாங்க. சொன்னதுக்கப்புறம் சரிம்மா நான் போகல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது என்ன இருக்குது, அந்த அலங்கார பூஜை ரொம்ப பயங்கரமாக நடக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. எல்லாரும் மேலே அடிக்கும்போது எல்லாரும் சாமி ஆட ஆரம்பிச்சிருச்சாங்க. கூட்டம் அதிகமாகிடுச்சு. ஸோ அங்கங்கே வந்துட்டு மக்கள் கூட்டம்லாம் கலந்ததுக்கப்புறம் என்ன இருக்குது, இந்த நபர் அதாவது குமாரவேல் அப்படிங்கிற நபர் பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க அம்மாவை விட்டு விலகி நேராக அந்த பசங்க கூட வந்துட்டு வெளியே வந்திருக்காங்க. வந்ததுமே ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த அண்ணாவை பார்த்து அதாவது குமாரவேலை பார்த்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, டேய் மச்சான் அவனுக்குலாம் மனசாச்சு இருக்காடா, அவன்கிட்ட நீ ஃப்ளைட்டில் மெனக்கிட்டு உன்னை பிக்கப் பண்ண வந்ததுக்கே இதுக்கு தான்டா, நீ என்னடா இன்னும் தராம எங்களை பார்த்து அலக்கழிச்சிட்டு இருக்கேன், உண்மையிலே வாங்கிட்டு வந்தியா இல்லை வந்துட்டு வாங்கிட்டு வரலையா, வாங்கிட்டு வரனா கூட சொல்லிடுறாங்க பாட்டி கிளம்பி போகிறேன்னா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே எப்படி பேசிகிட்டு இருப்பாங்களோ அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது தான் இந்த அண்ணா என்ன சொல்கிறாரு, டேய் புரிஞ்சுக்கூடா, 5 வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்திருக்கேன், ஒவ்வொருத்தங்களே மீட் பண்ணிட்டு இருக்கேன், எங்கள் அம்மா வேறு பிடிச்சி வச்சுக்கிட்டு என்னை வந்துட்டு எங்கேயும் போகக்கூடாது, மெயினாக உங்கள் கூடலாம் சேரக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொல்லுதுடா, என்னடா காரியம் பண்ணி வச்சிங்க ஊரில் நான் இல்லாத வருஷத்தில் அப்படின்னு சொல்லும்போது, மச்சான் நம்ம இப்போலாம் ஒன்றும் புதுசாக பண்ணல, நீ இருக்கும்போது பண்ண அலப்படம் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த பசங்களாம் ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக பேசிட்டு இருந்திருக்காங்களாங்க. அப்படி இருக்கும்போது சரி பேசினதெல்லாம் இருக்கட்டும், நீ சரக்கு எங்கடா அப்படிங்கிற மாதிரி பசங்களாம் கேட்கும்போது, டேய் இன்னும் பாடா அதை நீங்கள் கண்டுபிடிக்காமல் இருக்கீங்க, நம்ம காரில் தான்டா பின்னாடி வச்சிருக்கேன், பேக்கில் இருக்க பாடுறா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இந்த குமாரவேல் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காருங்க. சொன்னதுமே என்னடா காருக்குள்ளே கைக்குள்ளே வச்சுட்டாடா இதனால நம்ம சுற்றிக்கிட்டு தெரிஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மற்ற பசங்களாம் பேசிட்டு வா மச்சான் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ 5 பேரும் அந்த காரில் வந்துட்டு ஏறி உட்காந்துட்டு சரக்கு பாட்டெலாம் எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக குடிக்க போகும்போது என்ன இருக்குது, கார் டோரை யாரோ டம்முன்னு வந்துட்டு வெளியே தட்டிக்கிட்டு இருக்காங்களாங்க. அது யாருன்னு தெரில, யாரோ டம்மு தட்டுற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, வெளியே எட்டி பார்த்த ஒரு சின்ன பொண்ணு. அது என்ன பொண்ணு தெரியுமா, இந்த குமாரவேல் அப்படிங்கிற ஒரு இடையே பார்த்தீங்கன்னா வந்துட்டு மருமக. அந்த மருமக தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு கதவை தட்டிட்டு இருந்திருக்காங்களாங்க. தட்டினதுமே என்ன இருக்குது, கதவை இவனுங்க சரக்கு பல்லாம் டக்குன்னு உள்ளே வச்சுட்டு கதவை திறந்துருக்காராம். என்னம்மா அப்படிங்கிற மாதிரி அந்த பாப்பாவை பார்த்து கொஞ்சிட்டு இருக்காருங்க. மாமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அப்போ அது மருமக கிட்ட மாமா என்ன பேசுவாங்க, தாய் மாமா அந்த மாதிரி ஏதோ ஒரு சில வார்த்தைகள் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்களாங்க. அப்படி அந்த பாப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்துட்டு, பாப்பா நாங்கள் அர்ஜென்ட்டாக ஒரு திங்ஸ் வாங்க வெளியே கிளம்புறோம், நீங்கள் அம்மா கூட உள்ளே போய்க்கோமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பாப்பாட்ட சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இப்போ இவர் வந்துட்டு காரை க்ளோஸ் பண்ணிடுறாருங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ யோசிக்காரு, டேய் எனக்கு என்னமோ இடம் இங்கே சரி இருக்க மாதிரி தெரியல, காரில் வேறு நீங்கள் என்னடா கார் வச்சுருக்கீங்க, ஒரு சன்சைட் கூட ஒட்டலை, டிரான்ஸ்பரண்டாக இருக்குது, வெளியேருந்து உள்ளே பார்த்தா க்ளீனாக தெரியும், யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா என்ன நினைக்கிறது, எங்கள் அம்மாட்ட போய் யாராச்சும் போட்டு விட்டாங்கன்னா சோழி முடிஞ்சுட்டா எனக்கு, அப்படி என்ன ரிட்டன் எங்கள் அம்மா பேக் பண்ணி நீ வந்துட்டு என்னது கல்யாணம் பண்ணதும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா திரும்ப மலேசியாவுக்கு என்ன அமுச்சு விட்ருவோம், என்னடா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பசங்களாம் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிளேஸ் சொல்கிறாங்களாங்க. சரி மச்சான் நம்ம அப்போ காரை விட்டுட்டு நம்ம வந்துட்டு பேக்கை தூக்கிட்டு நம்ம அங்கே போய் தண்ணி அடிக்கலாம், இல்லை அந்த பக்கம் கிணத்தாங்கிற பக்கம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த குமாரவேல் என்ன சொல்லியிருக்காருன்னா, டேய் தூரமாலாம் சொல்லாதீங்கடா, ஏன்னா வந்துட்டு இப்போ நான் எங்கள் அம்மா கண் பார்வையிலே இருக்குன்னு பார்த்துக்கோ, இப்போ நான் சரக்கு அடித்தாலும் வந்துட்டு அப்படி மைல்டாக அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரிட்டன் நான் எங்கள் அம்மா பார்க்குற மாதிரி இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் 12 மணிக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு கோயிலுக்குள்ள ரிட்டன் ஆகிட்டோம் அப்படின்னாலே நமக்கு பிரச்சனை இல்லைடா, எங்கள் அம்மா என்ன எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த குமாரவேல் அப்படிங்கிறவர் பேசிக்கிட்டு இருக்காருங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது மச்சான், அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குதுடா, கோவிலுக்கு பின்னாடி இருக்க காட்டுக்குள்ளே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த குமாரவேலுடைய நண்பர் இன்னொருத்தர், அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா மருதுங்க. ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி கோவிலுக்கு பின்னாடி இருக்க லேண்டுக்கு போயிடலாம் சொன்னது சூப்பராக என்ன தான் இருக்குது, நம்ம போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது, பின்னாடி நடந்து போயிட்டு சரக்கு அடிக்கிறோம், அப்படியே அடிச்சு முடிச்சு நேராக ரிட்டன் கோவிலுக்குள்ள எதுவுமே தெரியாத மாதிரி வந்துடுறா அப்படிங்கிற மாதிரி இப்போ குமாரவேலு சொல்லியிருக்காருங்க. அப்படி சொன்னதுமே என்ன இருக்குது, அவங்க இப்போ குமாரவேலு மருது 2 பேருமே இந்த மாதிரி பேசியிருக்கிறாங்க. இப்போ மிச்சம் இருக்கிற 3 பேரில் ஒரு நபர் என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு வாயே பேசலையாங்க, அப்படியே திரும்பி அவர் பாட்டு நடந்து போக ஆரம்பிச்சிட்டாருங்க காரை திறந்து. ஸோ உடனே வந்துட்டு இவங்கடா போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை கூப்பிட்ருக்காங்க. கூப்பிட்டதுமே அந்த பையன் திரும்ப வந்துட்டு எப்பா ஆளை விடுங்க சாமி, நான் ஒரு ஃபாரின் சரக்குக்காக ஆசைப்பட்டு என் உயிரை விட முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்லியிருக்கானாங்க. அப்படி சொன்னதுமே இந்த குமாரவேல் என்ன சொல்கிறாரு, என்னடா அவன் உளறிட்டு இருக்கான், என்னாச்சு இவனுக்கு இப்போ என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்கும்பொழுது தான் உங்களுக்கு தெரியாதா, ஏன்னா நீ குமாரவேலு நீ இந்த ஊரில் தானே இத்தனை வருஷமாக பிறந்து வளர்ந்த, ஏதோ 5 வருஷம் இப்போ நீ வந்துட்டு மலேசியாவுக்கு போயிட்டு நல்லா செட்டில் ஆகிட்டு சம்பாதிச்சோன்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த ஊர் கட்டுப்பாடெல்லாம் மீறலாம் நினைக்கிறியா, சரி அவன் தான் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் உனக்கு எங்கடா போச்சு புத்தி அப்படிங்கிற மாதிரி மருதியும் பார்த்து அந்த நபர் திட்டுறாருங்க.
என்ன சொல்லி திட்டுறாருன்னா வந்துட்டு இது அந்த ஊருக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு இல்லையா, இத்தனை வருஷமா யாருமே வந்துட்டு கோவில் கூட நடக்கும்போது அந்த காட்டுக்குள்ளே போக மாட்டோம் அப்படிங்கிறது உனக்கு தெரியாதா, இப்போ எதுக்கு அங்கே போக சொல்கிற அப்படிங்க, அங்கே போய் எதுக்கு தண்ணி அடிக்க சொல்கிற அப்படிங்கிற மாதிரி பார்த்தோன்னா அந்த நம்பர் வந்துட்டு சண்டைக்கு போயிருக்காருங்க. அப்படி சொல்லும்போதே என்ன இருக்குது, இந்த குமாரவேல் என்ன சொல்லியிருக்காருன்னா, டே நீங்களாம் எந்த ஜென்ரேஷனில் தான் இருக்கிறீங்க, இந்த காலத்தில் வந்துட்டு பேய் இருக்குது பிசாசு இருக்குது அது இதுன்னு சொல்லிட்டு டென்ஷன் படுத்தாதீங்கடா, வாங்கடா தண்ணி அடிக்கணும் தயவுசெய்து வாங்கடா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது, மச்சான் அங்கே பாரு எனக்கு பேய் பிசாசு அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியல, ஊருக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது, பேய் பிசாசு தாண்டி நாளைக்கு நம்ம ஊருக்குள்ள அங்கே போயிட்டு ஊருக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா அது அடுத்து நம்ம அங்கே போனதுனால தான் அந்த மாதிரி அசம்பாவிதம் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி ஊர் மக்கள் சொல்லுவானுங்க. அதையும் தாண்டி நீ நம்பினாலும் நம்பாட்டியும் எனக்கு இப்போ அந்த காட்டுக்குள்ளே வரதுக்கு எனக்கு ஒரு துளி கூட விருப்பம் இல்லை, எனக்கு பேய் மேலாம் கடவுள் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் அப்படி ஒத்துக்கிறானுங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த பையன் என்ன சொல்லியிருக்கானா, மிச்சருக்கு அந்த 2 பேர்கிட்டையும் அது மட்டும் இல்லாமல் அந்த மருது அவனை பார்த்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா வந்துட்டு, டேய் மச்சான் நல்லா கேட்டுக்குங்க, இவன் இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு வந்துட்டு வேலைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப சட்டி பொட்டியை கட்டிட்டு நேராக மலேசியாவுக்கு போயிடுவான் பார்த்துக்கோ, நம்ம தான் அந்த ஊரில் வந்துட்டு கடைசி வர குப்பை கொட்டணும். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த நபர் என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு, மிச்சம் இருக்க 2 நபர் அது மட்டும் இல்லாமல் அந்த மருதியும் பார்த்து என்ன சொல்லியிருக்காருன்னா, டே மருது அது போக மச்சான் நீங்களாம் கேட்டுக்கங்கடா, நான் வந்துட்டு சும்மா சொல்ல அனுபவத்தை சொல்கிறேன், இப்போ இவன் பேச்சை கேட்டுட்டு உள்ளே போய் நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சு அப்படி இல்லை வந்துட்டு இந்த ஊருக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சு இல்லை இந்த கோயில்கிட்ட ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் கூட இவன் பார்த்து 2 நாள் திரும்ப மலேசியாவுக்கு சட்டி பொட்டி கட்டிட்டு கிளம்பி போயிடுவான், கடைசி காலம் வர இந்த ஊரில் நம்ம தான் குப்பை கொட்டணும். ஸோ அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், இவன் பேச்சை கேட்டுட்டு போனீங்கன்னா நாளைக்கு பிரச்சனை நமக்கு தான்டா, சொன்னா கேளுங்கடா, இவன் இந்த ஒரு சரக்குக்காக நம்ம அந்த பிரச்சனையில் மாட்ட முடியாது, எனக்கு 150 ரூபா கோட்டு போகுதுன்னு அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டானாங்க. அப்படி போனதுக்கப்புறம் இந்த குமாரவேல் என்ன சொல்லியிருக்காருன்னா, டேய் எவன் வந்தா வாங்க வராட்டி போங்கடா நான் போகிறேன், டே மருது வாடா கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் மருது வந்துட்டாராங்க. அது போக இன்னொரு பையன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்துட்டு, டேய் எனக்கு வர பயமாக இருக்குது, எனக்கு கொஞ்சோண்டு ஒரு ஊற்றி மட்டும் கொடுங்கடா நான் இங்கேயே குடிச்சிட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பையன் சொல்லியிருக்கானாங்க. அப்படி சொல்லும்போது என்ன இருக்குது, அந்த குமாரவேல் என்ன சொல்லியிருக்கானா, சரக்கு வேணும்னா என் கூட வாங்க, என் கூட வந்து உட்காந்து சரக்கடிங்க, நீங்கள் வந்துட்டு எவ்வளோ வேணாலும் குடிங்க நான் கேட்க மாட்டேன், எனக்கு கூட வேண்டாம் நீங்களே குடிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் அதாவது இந்த குமாரவேலுங்கிறவர் சொல்லியிருக்காருங்க. சொன்னதுக்கப்புறம் இப்போ அந்த நம்பரும் ஜாயின்ட் ஆகிட்டாருங்க. இப்போ குமாரவேல், மருது, இன்னொரு அன்னோன் நபருங்க, இவங்க 3 பேரும் இப்போ அந்த காட்டுக்குள்ளே நடந்து போகிறாங்க. போயிட்டு பார்த்தா ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, ஒரு வெளிச்சமும் இல்லைங்க, ஏன்னா அது காடு தான் இல்லையா, அது ஃபுல்லாக புளிய மரம் காடு. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஃபோனில் இருக்க டார்ச் தான் அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்படி ஏதாவது நல்ல ஸ்பாட்டு கிடைக்குமா உட்காரதுக்கு அப்படிங்கிற மாதிரி தேடிக்கிட்டே போயிட்டு இருந்திருக்காங்களாங்க. எங்கே பார்த்தாலும் புளிய மரம் மட்டும்தான் இருந்திருக்கு. அதனால் என்ன பண்ணுறதா யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, ஒரு புளிய மரம் ரொம்ப பெருசாக இருந்திருக்குதுங்க. ஸோ அதுக்கு நல்லா வந்துட்டு உட்காரதுக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல மணல்லாம் போட்ட மாதிரி வந்துட்டு பயங்கரமாக இருந்திருக்குது. ஓகே இந்த ஸ்பாட் நல்லா இருக்குதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த புளிய மரத்தில் சம்மணம் போட்டு மூட்டில் உட்காந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம வந்துட்டு பாட்டில் ஓப்பன் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாட்டில் ஓப்பன் பண்ணலாம்னு நினச்சி ஓப்பன் பண்ண போயிருக்காங்களாங்க. அப்படி இந்த பாட்டில இவங்க வந்துட்டு ஓப்பன் பண்ணும்போது என்னன்னா, ஏரியா வந்துட்டு ஒரு மாதிரி மயான அமைதின்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா வந்துட்டு திருவிழா கோவில் கூட நடக்கிறதுனால, அங்கே படிக்கக்கூடிய பாட்டு சத்தம், மேளதாளங்களுடைய சத்தம் பார்த்தீங்கன்னா இங்கே எக்கோ அடித்து கேட்டுட்டு இருக்குது இவங்களுக்கு. ஸோ அப்படி இருந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, இவங்க இந்த மாதிரி பாட்டில் ஓப்பன் பண்ணுறாங்க. இவங்களுக்கு அக்கம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த பாம்பு சவுண்டு விட்டா ஒரு சவுண்டு விடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏதோ சவுண்டு கேட்டுட்டு இருந்திருக்கேன். ஏதாவது காட்டுக்குள்ளே இருக்காண்டா ஏதாச்சும் பூச்சிப்பட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாட்டில் திறந்து குமாரவேல் தாங்க பாட்டில் ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணிட்டு இந்தாடா மச்சான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு 3 பேருக்கும் ஒவ்வொரு கிளாஸ் ஊற்றிக்கிட்டு இருக்காருங்க. அப்படி ஊற்றிக்கிட்டு இருக்கும்போது என்ன இருக்குது, இப்போ 3 பேர் கையிலையும் டம்ளர் இருக்குது. 3 பேர் டம்ளர்லையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த சரக்கு இருக்குதுங்க, ஃபாரின் சரக்கு இருக்குது. அப்படி கரெக்டாக அந்த மாதிரி வந்துட்டு குடிக்கிறதுக்கு வாய்க்கிட்ட கொண்டு போயிருக்காங்களாங்க. கொண்டு போகும்போது என்ன இருக்குது, குமாரவேல், மருது, இன்னொரு அன்னோன் நம்பர் இருக்காரு பாருங்க, அந்த அன்னோன் நம்பர் மடியில் டக்குன்னு யாரோ வந்துட்டு ஏதோ ஒரு உடல் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆம்பளையோட உடல் பார்த்தீங்கன்னா அவர் மடியில் வந்துட்டு அப்படி சரிஞ்சு உளுந்த மாதிரி இருந்திருக்குதுங்க. அடுத்த செகண்ட் வந்துட்டு டே மச்சான் அந்த எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கையில் வச்சிருந்த சரக்கை கூட அப்படி வந்துட்டு அந்த இடத்துல கீழே போட்டுட்டு, டே இங்கே இருக்காதங்கிட்ட கிளம்பிருங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவரு தலை தெறிக்க ரிட்டன் வந்தபடியே பார்க்க ஓடி இருக்காருங்க. ஓடினதுக்கப்புறமே இப்போ அந்த குமாரவேலும் இன்னொருத்தர் மருது இருக்காரு பாருங்க, அவரும் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு, அந்த இடத்துல அப்படியே அசையாமல் இருந்துட்டு இது என்ன உடல், இவன் எதுக்கு இப்போ சம்மந்தம் இல்லாமல் எஞ்சி தெரிச்சு ஓடுறான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஓடலை இவங்களுக்கு பயம் இல்லையாங்க ஒரு மாதிரி, ஆனால் ஒரு மாதிரி ஸ்டன்னாகி நின்றுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி வந்துட்டு அது என்னவா இருக்கும், இவன் எப்படி இங்கே வந்தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. நாங்கள் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போதே அவன் எந்திரிச்சு ஓடிட்டாலியா பயத்தில். இப்போ இவங்க 2 பேர் வந்துட்டு அந்த உடலை வந்துட்டு அப்படி அந்த ஏதோ ஒரு பையனுடைய உடல் தான் திருப்பி இருக்காங்க. பார்த்தா வந்துட்டு ஏதோ ஒரு பையன் நல்ல சரக்கடிச்சு ஃபுல் போதையிலங்க, கையில் கூட பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சரக்கு பாட்டில் இருக்குதுங்க. அப்படியே அந்த ஃபுல் போதையில் மட்டையாகி படுத்து கிடந்துருக்குறாங்க. ஸோ உடனே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, என்னடா அங்கே ஒருத்தன் நம்ம சரக்கடிக்க வந்தால் ஆல்ரெடி ஒருத்தன் வந்துட்டு மட்டையாகி படுத்து இருந்துட்டு இருக்கான், நீங்கள் என்னடானா வந்துட்டு பேய் இருக்குது, பிசாசு இருக்குது, கோவில் இருக்குது, அது இதையும் சம்மந்தெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி குமாரவேல் வந்துட்டு மருதுகிட்ட சொல்லிட்டு இருக்கானுங்க.
ஆமாம் மச்சான் நான் அதான் சொன்னேன், அவனுங்க தான் அப்படி பண்ணிட்டு இருக்கான், ரைட்டு விடு நமக்கு தான் ஃபுல்லாக அவளுக்கு நம்மளே குடிச்சிட்டு நம்ம மட்டையாக ஊன மாதிரி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மருது சொல்லியிருக்காருங்க. சொன்னதுக்கப்புறமே மச்சான் என்ன இவன் மூச்சு பச்சு இல்லாமல் இருந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குமாரவேல் என்ன பண்ணியிருக்காரு, அவன் மூக்குலையும் நெஞ்சிலையும் கை வச்சு பார்த்துருக்காருங்க. உயிர் இருந்திருக்குது, எதையும் துடிச்சிருக்குது, மூக்கில் வந்துட்டு கை வைக்கும்போது அந்த காற்றுலாம் வந்திருக்குது, எல்லாமே இருந்திருக்குது. அப்பவுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஓகே இங்கே எவனோ ஒருத்தன் இது குடிகாரன் தான், இவன் நல்ல தண்ணியை போட்டு முடிச்சுட்டு இங்கே வந்து இந்த மாதிரி மறந்து கிடக்கான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இல்லைங்க. இப்போ கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, சரி அவனை தூக்கி தள்ளி போட்டு அப்படிங்கிற மாதிரி அவனை தள்ளி விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ திரும்ப வந்துட்டு அந்த சரக்கை குடிச்சு முடிச்சுட்டு இப்போ அடுத்த ரவுண்டுக்காக கதை பேசிட்டு அப்படியே அடுத்த ரவுண்டு குடிக்க போகிறாங்களாங்க. அப்படி அடுத்த ரவுண்டு குடிக்க போகும்போது என்ன இருக்குது, லெஃப்ட் இடது பக்கம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மருது உட்காந்துருக்காரு, வலது பக்கம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு யார் உட்காந்துருக்கானா இவர் குமாரவேலுங்கிறவர் உட்காந்துருக்காருங்க. இப்போ குமாரவேலுக்கு பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க அந்த ஃபுல்லாக வந்துட்டு காடு இல்லையா, நடந்து வந்தோம்னா வந்துட்டு இலைதலைகள் எல்லாம் மிதிச்சு வர மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். அந்த மாதிரி குமாரவேலுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மாதிரி ஏதோ யாரோ நடந்து இவங்களுக்கு பின்னாடி யாரோ நடந்து வர மாதிரி சவுண்டு கேட்டுக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் கும்மிருட்டு ஏரியா. ஆனால் குமாரவேல் அப்படி குடிக்க போகும்போது இப்படி திரும்பி பார்க்கும்பொழுது மருது இந்த பக்கம் திரும்பி பார்த்துருக்காரு. உடனே வந்துட்டு மருது என்ன சொல்கிறாரு, வந்துட்டு மச்சான் அவனுக்கு சவுண்டு கேட்டுச்சாடா அப்படிங்கிற மாதிரி குமாரவேல்கிட்ட கேட்குறாருங்க. ஆமாடா எனக்கு யாரோ நடந்து வர மாதிரி சவுண்டு கேட்குதுடா, யாருன்னு தெரியலடா அப்படிங்கிற மாதிரி, அதான் நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி குமாரவேல் சொல்லவே, மச்சான் ஏதோ பொண்ணு நினைக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி மருது சொல்லியிருக்காருங்க. உடனே குமாரவேலுக்கு பயங்கரமான ஷாக்கு, டேய் இந்த காட்டுக்குள்ளே எந்த பொண்ணுடா வரதுக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு குமாரவேல் கேட்கவே, எப்படா நீ பொண்ணுன்னு சொல்கிற, உனக்கு எதுவும் கண்ணுக்கு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி குமாரவேல் கேட்டிருக்காருங்க மருதை பார்த்து. அப்போ தான் அந்த மருது என்ன சொல்லியிருக்காருன்னா, மச்சான் அவனுக்கு கேட்கலையாடா, கொலுசு சத்தம் கேட்குதுடா, யாரோ ஒரு பொண்ணு நடந்து வருதுடா, கொலுசு கிளியராக கேட்குது, அது கொலுசு சத்தம் தான் அப்படிங்கிற மாதிரி மருது சொல்கிறாருங்க. குமாரவேலுக்கு ஒன்றுமே ஓடலை, டே என்னடா வளர்ற, எனக்கு கொலுசு சத்தம் கேட்கல, யாரோ நடந்து வராங்க, நீ சொல்கிறது உண்மை தான், ஆனால் எனக்கு கொலுசு சவுண்ட்லாம் கேட்கல, யாரும் ஜஸ்ட் நடந்து வர சவுண்டு தானே கேட்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்காங்களேங்க. உடனே என்ன பண்ணியிருக்காங்க, டே என்னடா சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். சரி எவன் நடந்து வந்தால் நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு குடிக்கலான்னு திரும்ப குடிக்க போகும்போது என்ன ஆகுது, நடந்து வந்த சவுண்டு வேகமாக ஓடி இவங்களை நோக்கி வர மாதிரி சவுண்டு கேட்டிருக்கு. எப்படி கேட்குது, மருதுக்கு கொலுசு போட்டு யாரோ வேகமாக ஓடுற மாதிரி கேட்டிருக்கு, இவருக்கு யாரோ ஒரு பையன் வேகமாக ஓடி, அது பையனா என்னன்னு தெரில, யாரோ வந்துட்டு அந்த புல் தரையெல்லாம் மிதித்து வேகமாக ஓடி வர மாதிரி சவுண்டு கேட்டிருக்குது. இப்போ உடனே என்ன பண்ணியிருக்காங்க, டேய் மச்சான் நம்ம வந்து யாரோ வந்துட்டு துரத்திட்டு வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, வந்துட்டு ஃபோனில் டார்ச் வச்சிருப்பாங்க இல்லையா, யாருன்னு பாடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரக்கை கீழே வச்சுட்டு புளிய மரத்துக்கு பின்னாடி போய் யாரா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சுற்றி முற்றி பார்த்துருக்காங்களாங்க. பார்த்தா யாரையுமே காணும், சவுண்டு மட்டும் கேட்டுச்சு. இப்போ இவங்க எந்திரிச்சு போனதுக்கப்புறம் அந்த சவுண்டு கேட்கலங்க. உடனே இவங்க 2 பேரும் அந்த இடத்துல நின்றுட்டு என்ன பேசுகிறாங்க, புளிய மரத்துக்கு பின்னாடி நின்றுட்டு, டேய் யாரா இருக்குண்டா, எவனா ஓடி போன மாதிரிலாம் சவுண்டு கேட்டுச்சு, உனக்கு என்னடா பொண்ணு சவுண்டு கொலுசு சவுண்டுங்கிற, எனக்கு இந்த மாதிரி கேட்டுச்சு என்னன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஏதாவது திருட்டு பயலாக இருக்குண்டா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு, சரி வா மச்சான் சரக்கு காலியாக இருக்குள்ள சரக்கு அடிப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறா, திரும்ப அந்த இடத்துக்கு வந்து உட்காடுறாங்க புளிய மரத்து மூட்டிலங்க. அப்படி உட்காரும் போது தான் இப்போ குமாரவேல் இன்னொரு விஷயத்த நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணிவிட்டு மருதுகிட்ட சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, டேய் இப்போ இதில் வந்துட்டு இன்னொருத்தன் சரக்கு அடித்து மட்டையாகி படுத்திருந்தான்ல, டே ஆமாம் மச்சான் அவன் எங்கடா காணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு டக்குன்னு மருது வந்துட்டு பதட்டத்தில் வந்து கத்த ஆரம்பிக்கிறாருங்க. இவர் பொறுமையாக தான் கேட்டிருக்காரு குமாரவேலு. உடனே மருது வந்துட்டு பயந்துட்டு, டே மச்சான் எனக்கு லைட்டாக பயமாக இருக்குது, இப்போ தான்டா பயம் கொடுக்க ஆரம்பிக்குது, இங்கே இவ்வளோ நேரம் இங்கே தான்டா படுத்திருந்தான், நீ செக் பண்ணலாம் உயிரெலாம் இருந்துச்சு தானே அப்படிங்கிற மாதிரி மருது கேட்காருங்க. ஆமாடா இங்கே தான்டா படுத்திருந்தான், நம்ம பின்னாடி போன கேப்பில் இவன் எங்கடா எழுந்துச்சு போனா அப்படிங்கிற மாதிரி இவங்க பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்களாங்க. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா வந்துட்டு இவங்க வந்துட்டு 2-3 பாட்டில் கிட்ட வச்சுருந்துருப்பாங்க போல், இவங்க வச்சுருந்த ஒரு பாட்டிலையுமே காணுங்க. ஸோ இப்போ தான் வந்துட்டு குமாரவேலு மருந்து சேர்ந்து என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, மச்சான் இவன் வந்துட்டு குடிகாரன் பயங்கரமான பிளான் போட்டு வந்திருக்கான் மச்சான், நம்ம அந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்து சரக்கு அடிக்க போகிறது தெரிஞ்சே பிளான் பண்ணி இந்த ஊருக்காரன் தான் எவனோ அந்த பக்கம் வந்து உட்காந்து நம்ம சரக்கு பாட்டில் ஆட்டையை போடுறதுக்கு இந்த மாதிரி நடிச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி இவங்களே வந்துட்டு ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க. அப்படி முடிவு எடுத்துட்டு என்ன சொல்கிறாங்க, மச்சான் எனக்கு தெரிஞ்சு இப்போ இவன் வந்துட்டு இந்த மாதிரி நடிச்சிருப்பான், இவன்கிட்ட இருந்து பாட்டில் வாங்கிட்டு வேறு எவனாச்சும் ஓடிருப்பான் போல அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்களா. அப்படி பேசிக்கிட்டு இருந்தாலும் மருதுக்கு ஒரு டவுட் என்னென்னா, அப்படி ஓட்டினாலும் அப்போ அந்த கொலுசு சவுண்டு யாருடையதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ளே ஒரே குழப்பமாக இருந்துகிட்டே இருந்திருக்குதுங்க. சரி என்னடா ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ இவங்க வந்துட்டு வந்துட்டு இந்த மாதிரி சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்களாங்க. அப்படி சரக்கு நல்லா அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, திரும்ப இந்த சவுண்டு டிஃப்ரெண்ட்டாக கேட்குது. அது கரெக்டாக குமாரவேலுக்கு மட்டும்தாங்க கேட்டிருக்குது, மருதுக்கு கேட்கவே இல்லை. குமாரவேலும் சவுண்டு கேட்டாலும் அமைதியாக அவருக்கு வந்துட்டு அந்த மருதுகிட்ட சொல்லாமல் அமைதியாக இருந்துகிட்டு இருக்காருங்க. அந்த சவுண்டு கேட்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருந்திருக்காரு, அந்த சவுண்டை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. கரெக்டாக சவுண்டு கிட்ட வரும்போது இவர் வந்துட்டு குமாரவேல் என்ன பண்ணிட்டாரு, ஒன்று பிடிக்கிறாருங்க. எதை பிடிக்கிறாருன்னு பார்த்தா ஒரு கை
ஒரு முதியவருடைய கை, அந்த கைய வச்சு பார்த்தாலே தெரியுது வெறும் எலும்பு மட்டும் தான். எலும்பு மீன்ஸ் என்னன்னா, சதை அந்த மத்த விஷயங்கள்லாம் ரொம்ப சுருங்கி இருக்குதுங்க. ஒரு 85, 90 வயசு உள்ள ஒரு முதியவர் வந்துட்டு எப்படி இருப்பாரு? அவருடைய கைகள்லாம் எப்படி வந்துட்டு சுருங்கி போய் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு கைய கரெக்ட்டா குமாரவேல் புடிச்சுட்டாருங்க. புடிச்சுட்டு அப்படியே அவர வந்துட்டு முன்னாடி இழுத்துருக்காரு. பார்த்தா வந்துட்டு இந்த மாரி தோலு, கன்னம்லாம் சுருங்கி போய் ஃபுல்லா ஒண்ணுமே இல்லங்க. எலும்பு மட்டும் தான் அவர் உடம்புல இருக்கும் போல. அந்த மாதிரி ஒரு வயசான தாத்தா இந்த மாதிரி வந்துட்டு பின்னாடி புளிய மரத்துக்கு பின்னாடி இருந்து கையை விட்டுருக்காருங்க. அடுத்த பாட்டில் எடுக்கிறதுக்காக கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ குமாரவேல் பிடிச்சிட்டாரு. அப்படி பிடிச்சிட்டு முன்னாடி உட்கார வச்சுட்டு இருக்கும்போது என்ன இருக்குது, யோ சரக்கு வேணா வந்து கேட்டு வாங்கி குடிக்க வேண்டியது, எதுக்கு இந்த மாதிரி களவான்ட்டு போகிற, இந்த மாதிரி வந்துட்டு பொம்பளை பிள்ளை கொலுசெல்லாம் போட்டு வந்து எதுக்கு பயமுறுத்திட்டு இருக்கீங்களா அப்படி இந்த அண்ணா கேட்டதுக்கப்புறம் அந்த முதியவர் எதுவுமே சொல்லாமல் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு, அங்கே இருந்த 3 கிளாஸில் ஒரு டம்ளரை எடுத்துகிட்டு ஊத்து அப்படிங்கிற மாதிரி சைகை மட்டும் தான் பண்ணியிருக்காருங்க. அவர் வாயை தொடர்ந்து ஒரு வார்த்தை கூட பேசவும் இல்லையாங்க. ஊத்து ஊத்துன்னு பேசிட்டு இருந்திருக்காராம். அப்படி திரும்ப திரும்ப குமாரவேலும் மருதும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, டேய் என்னடா அவர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்களே, யாரா நீங்க அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி அந்த முதியவர்கிட்ட கேட்டுட்டு இருந்திருக்காங்களாம். பட் அவர் எதுவுமே ஆன்சர் பண்ணலையாங்க. சரி மச்சான், ஒரு டம்ளர் தான் கேட்குறான், ஊற்றி விட்டு போய் தொலைட்டும், குடிச்சிட்டு சாவட்டும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா மருது சொல்லவே, குமாரவேல் என்ன பண்ணியிருக்காருன்னா வந்துட்டு அந்த பெரியவருக்கு அந்த டம்ளரில் சரக்கை ஊற்றிருக்காருங்க. அப்படி சரக்கு ஊற்றுனதுமே என்ன பண்ணியிருக்காருன்னா, பெரியவர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காரு, சரக்கு டம்ளரோட வந்துட்டு திரும்ப மரத்துக்கு பின்னாடி நடந்து போக ஆரம்பிச்சிருக்காரு. உடனே வந்துட்டு இந்த குமாரவேல் அவரை கூப்பிட்டு, யோ எங்கே போகிற அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த பெரியவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்துட்டு, இல்லை தம்பி நீங்கள் தான் சரக்கு கொடுத்துருக்கீங்க, உங்கள் முன்னாடி குடித்தா வந்துட்டு நல்லா இருக்காது இல்லையா, அதனால வந்துட்டு நான் அங்கே தனியாக என் இடத்துக்கு போய் குடிச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பெரியவர் சொல்லியிருக்காருங்க. உன் இடமா, என்னையா உன் இடம்னு சொல்கிறேன்னு சொல்லும்போது, தம்பி ஆமாம் தம்பி இந்த காட்டில் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. அவனே மருந்துட்டு வந்துட்டு கூப்பிட்டு இவர் குமாரவேல் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்துட்டு, உங்கள் பாரியா நம்ம தான் பேய் பிசாசுன்னு பயந்துட்டு இருக்கோம், ஒருத்தன் தண்ணியை போட்டு மட்டையை கிடக்கிறான், இன்னொரு கிழவர் இந்த காட்டுக்குள்ளே தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு, என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியல, அப்போ எல்லாம் கட்டுக்கதை தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது என்னென்னா வந்துட்டு அந்த கிழவர் அப்படியே அங்கேயே நின்றுட்டு இருந்திருக்காருங்க. சரியா நான் போயிட்டு வரேன்னு சொல்லும்போது இந்த ஆள் யார் குமாரவேல் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ எங்கேயும் போக வேண்டாம், நாங்கள் ஒன்று எதுவும் நினைக்க மாட்டோம், எங்கள் கூட உட்காந்து குடி, இன்னும் எவ்வளோ வேணாலும் குடி நாங்கள் தரோம் அப்படிங்கிற மாதிரி அந்த குமாரவேல் சொல்லியிருக்காருங்க. அப்படி சொன்னதுமே சரிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த முதியவர் குடிக்க போகும்போது என்ன இருக்குது, கரெக்டாக மொபைல் ஃபோனை வந்துட்டு யார் நம்ம மருது வந்துட்டு ஃபோனை அவர் மடியில் தான் வச்சுருந்துருக்காருங்க. டக்குன்னு மொபைலில் ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்க போல், அந்த கும்முருட்டு கூட அந்த நோட்டிஃபிகேஷனோட லைட்டு அந்த பெரியவர் ஃபேஸில் அடிச்சிருக்குது. அப்படி அடித்து இவர் குடிக்கிறார் இல்லையா, அப்படி குடிக்கும்போது இவர் வாய்க்குள்ளே அந்த மாதிரி சரக்கை ஊற்றிருக்காராங்க. ஆனால் அப்படி வாயுக்குள்ளே ஊற்றின சரக்கு ஃபுல்லாக இப்படி இது வழியாகவே நேராக தரையில் வந்துட்டு விழுந்திருக்கு. இதை பார்த்து ஒரு செகண்ட் அப்படி ஸ்டன் ஆகி வந்துட்டு இப்படி பார்த்துட்டு இருந்திருக்காருங்க. உடனே வந்துட்டு யார் குமாரவேலை கூப்பிட்டு, டேய் மச்சான் நீ பாத்தியாடா, டேய் மச்சான் நீ பாத்தியாடா அப்படிங்கிற மாதிரி குமாரவேல்கிட்ட கேட்டுட்டு இருந்திருக்காருங்க. என்னடா பாத்தியாங்கிறாங்க பேர், அவர் குடிக்க தான் கீழே சிந்துது பேர், அதான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்டா, அவர் கேட்க மாட்டேங்காண்டா, இதுக்கப்புறம் அவர் சரக்கடை அடிச்சு பத்தி விடு அவர் அப்படிங்கிற மாதிரி குமாரவேல் சொல்லியிருக்காருங்க. டே அது இல்லை மச்சான், அவன் வந்துட்டு அது உன்னது உடம்பானே தெரிலடா, வாயில் ஊத்துறான், வாய் வெளியே வருதுடா அப்படிங்கிற மாதிரி அவர் மருது சொல்லியிருக்காருங்க. டே என்னடா வளர்றா அப்படிங்கிற மாதிரி குமாரவேல் சொல்கிறாருங்க. டே மச்சான் என் கண்ணால் பார்த்தேன்டா சத்தியமாடா அப்படிங்கிற மாதிரி மருது சொல்லவே, என்னடா பண்ண சொல்கிற இப்போ அதுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு யார் குமரவேல் சொல்லியிருக்காருங்க. இப்போ தான் மருதுக்கு என்ன தோணுதுன்னா, இங்கே நடக்கிறது தான் ஒரு சில விஷயங்கள் அமானுஷமாகவே இருக்கிற மாதிரி இப்போ தான் அவருக்கு லைட்டாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருக்குது. அப்படி ஃபீல் ஆகிட்டே இருக்கும்போது மச்சான் எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்குது நல்லது இல்லைன்னு தோணுதுடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மருது சொல்லியிருக்காராங்க. அப்படி சொல்லி வாய முடியல. அடுத்த செகண்ட் என்ன இருக்குது, கோவிலில் வந்துட்டு பூஜை ஆரம்பிச்சிருச்சு போல் வந்துட்டு என்னென்னா, அந்த மேலே அடிப்பாங்க இல்லையா, நாதஸ்வரம் வாசிப்பாங்க பாருங்கள், அப்போ வந்துட்டு இந்த பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்களே, அது ஆரத்தி எடுக்கும்போது ஃபாஸ்ட்டாக அடிப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி வந்துட்டு மேலே அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்களாம். அடித்த செகண்டோட பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, திடீர்னு ஏதோ ஒரு சவுண்டுங்க, இந்த நமக்குலாம் வந்துட்டு திடீர்னு ஏதோ ரொம்ப அதிகமான ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்டை கேட்டோம்னா காதுக்குள்ளே விங்குன்னு கேட்கும் பார்த்தீங்களா, சடனாக மேலே சவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சோன்னா என்ன இருக்குது, இவங்க 2 பேருக்குமே அந்த காட்டுக்குள்ளே காது விங்குன்னு கேட்க ஆரம்பிச்சிருக்குதாங்க. இவங்க அந்த அப்படி கண்ணை முடிட்டு இப்படி இருந்துட்டு இருக்கிறதுக்குள்ளே என்ன இருக்குது, பார்த்தா அந்த பெரியவரை காணும் ஒரு செகண்டு. இப்போ தான் முடிவு பண்ணுறாங்க, டேய் மச்சான் ஊருக்காரங்க சொன்ன மாதிரி இந்த காட்டுக்குள்ளே ஏதோ இருக்கு போலடா, வாடா இடத்த காலி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ திரும்ப மருது சொல்லியிருக்காருங்க. ஆனால் குமாரவேல் என்ன சொல்கிறாருன்னா, டேய் நீனும் அந்த பசங்க இதுக்கு நீ வந்திருக்கே தேவையில்லடா, நான் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தான் வந்துட்டு என் ஃப்ரெண்டானு எனக்கு டவுட்டாக இருக்குது, அவனுங்க அங்கே சொன்னானுங்க நீ தான் மச்சான் வந்திருக்கேன்னு பார்த்தா நீ ஒருத்தன் தெரிச்சு ஓடுதான், நீ என்னடானு இப்போ கிழவர் வந்துட்டு வாயில் ஊற்றினாரு, வாய் வழியாக போகாமல் வெளியோடி வருதுங்கிற, என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஏன்னா குமாரவேல் அதை பார்க்கல இல்லையா, அந்த குழப்பத்தில் அவர் கேட்டுட்டு இருக்காருங்க. அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது பேசிகிட்டு இருக்கும்போதே என்ன ஆகுது, திடீர்னு ஒரு செகண்டில் பின்னாடி ஏதோ அந்த பாட்டில் ஏதோ உடையிற மாதிரி சவுண்டுங்க. ஏன்னா இவங்க பாட்டு ஆல்ரெடி ரெண்டு தான் இருக்குது, இன்னொரு பாட்டில் காண யாரும் எட்டு போயிட்டாங்க, அங்கே ஏதோ பாட்டில் உடையிற மாதிரி சவுண்டுங்க. உடனே இவங்க 2 பேரும் திரும்பி பார்க்குறாங்க. இப்போ என்னன்னா 2 பேருக்குமே ஒரு சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது. எப்படின்னா யாரோ நடந்து வர மாதிரி சவுண்டு கேட்குது, யாரோ கொலுசு போட்டு நடந்து வர மாதிரி சவுண்டு கேட்குது. 2 சவுண்டுமே தனித்தனியாக உங்களுக்கு கேட்டிருக்குது.
இப்போ என்ன சொல்கிறாங்க, மச்சான் இப்போ நீ சொன்ன மாதிரி யாரோ நடந்து வர மாதிரி சவுண்டு கேட்குதுடா அப்படிங்கிற மாதிரி மருது சொல்கிறான். இப்போவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவர் குமாரவேல் அந்தாண்டா என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு, மச்சான் நீ சொன்ன மாதிரி எனக்கு வந்துட்டு இங்கே யாரோ கொலுசு போட்டு வர மாதிரி சவுண்டு கேட்குதா, 2 சவுண்டு எனக்கு கேட்குதா அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம், ஆமாம் மச்சான் யாராக இருக்குண்டா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு, எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இது நீ சொல்கிற மாதிரி ஆத்மா மாதிரி தெரியல, எவனோ ஒருத்தன் தாண்டா ஏதோ பிளான் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, வாடா இன்னைக்கு வந்துட்டு உண்டு இல்லைன்னு பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு 2 பேர் எழுந்துச்சு கீழே கட்டெல்லாம் கிடந்து காடு தானே 2 கட்டை எடுத்துக்கிறாங்களாம். கட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு யாரா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு லைட் அடிச்சுட்டு அங்கங்கே தேடி போய்கிட்டே இருந்திருக்கிறாங்களாங்க. அப்படி ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருந்திருக்காங்க. பட் யாரையுமே காணுங்க. சடனாக பார்த்தா வந்துட்டு என்ன ஆகுது, இப்போ 2 பேரும் திரும்ப வந்துட்டு பின்னாடி அந்த மரத்துக்கிட்ட வந்திருக்காங்க. வந்துட்டு ஏய் மச்சான் யாருமே காணும்டா, யாரா இவனுங்களாம் இங்கே தான் நம்மகிட்ட வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க காட்டுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, சடனாக வந்துட்டு யார் மருது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னொரு எனக்கு ஃபுல்லாக அடிக்க போகிறதா சொல்லிட்டு கீழே குனிஞ்சு பாட்டில் எடுத்துருக்காருங்க. அப்படி பாட்டில் எடுத்துட்டு நிமிர்ந்து பார்த்துருக்காரு. பார்த்தா முன்னாடி நின்று இருந்த குமாரவேலையே காணுமா. டேய் குமாரவேலு, டேய் மச்சான், டேய் குமரவேலு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சவுண்ட் விட்டுட்டு கையில் வச்சிருக்க அந்த ஃபோன் டார்ச் இருக்கு பாருங்க, அதை அடிச்சுட்டு டேய் மச்சான் எங்கடா இருக்கா சொல்கிறா, டேய் இங்கே தான் எங்கேயாச்சும் இருக்குன்னு தெரியுது, விளையாடாத மச்சான் எனக்கு பயமாக இருக்குது மச்சான் அப்படிங்கிற மாதிரி மருது சொல்லிக்கிட்டே இருந்திருக்காராங்க. சொல்லிக்கிட்டே இருக்கும்போது என்ன இருக்குது, மருதுக்கு பின்னாடி யாரோ வந்துட்டு கையை வச்சு கூப்பிட்ருக்காங்களாங்க. அப்படி கூட்டதுமே என்ன இருக்குது, பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு செகண்டில் குமரவேல் தாங்க. அப்படி ஆனால் குமரவேலுக்கு லைட்டாக அந்த பக்கம்லாம் ஏதோ கீரல் விழுந்த மாதிரி இருக்குது. உடனே வந்துட்டு மருது வந்துட்டு குமரவேல்கிட்ட மச்சான் என்ன மச்சான் ஆச்சு, எங்கடா போனால் திடீர்னு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது குமாரவேல் எதுவுமே பேசலையாங்க. அப்படி பேசாமல் இருந்துட்டு இருக்கும்போது என்ன இருக்குது, டக்குன்னு குமரவேலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு உருவம் நிற்கிற மாதிரி தெரிஞ்சிருக்குது. யாருன்னு சொல்லிட்டு மச்சான் தள்ளிப்போ அப்படிங்கிற மாதிரி குமரவேலை வந்துட்டு தள்ளிட்டு பின்னாடி பார்த்தா அங்கே ஆல்ரெடி ஒருத்தன் குடிச்சிட்டு குடிபோதில் கீழே படுத்து கிடந்தான் பாருங்க, அவனும் அவன் பக்கத்தில் அந்த வயசான கிழவர் இருக்காரு பாருங்க, அவங்க 2 பேருமே நின்றுருக்காங்க. ஆனால் இன்னொரு விஷயம் நல்லா நோட் பண்ணுங்க, இவர் டார்ச் அடித்து ஃபுல்லாக அடித்து பார்த்துருக்காராம், அவங்களுக்கு கீழே காலே இல்லையாங்க. மருதுக்கு ஒரு செகண்ட் தூக்கி வாரி போட்டு மச்சான் வா மச்சான் அப்படிங்கிற மாதிரி குமாரவேலை அப்படியே பிடிச்சிட்டு இழுத்துட்டு நேராக வந்துட்டு அந்த கோயிலை நோக்கி ஓடி வரலான்னு சொல்லிட்டு இழுத்துருக்காருங்க. குமரவேல் அசைவே இல்லையா, வா மச்சான் அப்படிங்கிற மாதிரி குமரவேலை கரகரன்னு இழுத்துருக்காருங்க. அப்படி இழுக்கும்போது என்ன இருக்குது, குமரவேலுக்கு வந்துட்டு கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டார் போல. அதுக்கப்புறம் மருதுட்டே மச்சான் வாடா என்னாச்சுதான் அப்படிங்கிற மாதிரி குமரவேல்கிட்ட சொல்கிறாருங்க. ஆனால் குமரவேல்கிட்ட வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கூட இல்லைங்க. கீழே விழுந்த வண்ணமாக இருக்கார். ஆனால் அவருக்கு சுயநலவெலாம் இருக்குதுங்க. விழுந்தவர் நேராக மருதையே இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. மருதை இப்படி பார்க்காரு, இந்த பக்கம் திரும்பி இவங்க 2 பேரையும் பார்க்காரு. இப்படி ஒரு மாதிரி அந்த இடத்துல அப்படி ஸ்டன்னாகி அப்படி அந்த இடத்துல அந்த மரத்து வேறு தட்டி தான் விழுந்திருக்காரு இல்லையா, அதிலே இருந்துகிட்ருக்காரு. இப்போ என்ன ஆகுது, மிச்சருக்கு அந்த 2 ஆத்மா மாதிரி ஒரு விஷயம் இவருக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மருதுக்கு அவர் என்ன பார்த்துருக்காருன்னா வந்துட்டு அந்த ஆத்மாலாம் இவரை பார்த்து ரொம்ப ஆக்ரோஷமாக முறைக்கிற மாதிரி இருந்திருக்குதாங்க மருதுவை பார்த்து. உடனே மச்சான் வாடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு குமரவேலை சொல்லுவோமே, குமரவேலை என்ன பண்ணியிருக்காருன்னா இவரை பார்த்து மருதை பார்த்து முறைச்சிருக்காருங்க. அப்படி முறைச்சோன்னா மருது என்ன பண்ணியிருக்காரு, ஆளை விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக இவரு கரகரன்னு நேராக வந்துட்டு கோவில் பக்கமாக ஓடி இருக்காருங்க. அங்கே ஓடி போய் பார்த்தா இவனுங்க ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கடையில் பக்கத்தில் இருக்க லோக்கல் ஒயின் ஷாப்பில் ஏதோ வாங்கிட்டு வந்து அந்த காரோடைய முன்னாடி பேனர் இருக்கும் பாருங்க, அது மேலே வச்சு ஓப்பனாகவே சரக்கு அடிச்சிட்டு இருந்திருக்கானுங்களாங்க. அடிச்சது இவன் என்ன பண்ணியிருக்கா, அதாவது மருது என்ன பண்ணியிருக்காரு வந்துட்டு மூச்சு திணற வந்துட்டு ஏங்கி வந்துட்டு நேராக வந்துட்டு ஓடி வந்திருக்காருங்க காருக்கிட்ட. ஓடி வந்ததுமே என்ன மச்சான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு திரும்ப ஓடி போனார் பாருங்க, உடம்பு மேலே விழுந்ததுனால அந்த நபர் கேட்டிருக்காருங்க, அந்த அன்னோன் பர்சன். அப்படி கேட்டதுமே வந்துட்டு இவருக்கு பேச்சு வரமாட்டேங்குதுங்க. அப்படி மூச்சு திணறிட்டே இருக்குது. மச்சான் அமைதியாக கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க ஃபேஸில் வந்துட்டு இந்த ஸ்ப்ரைட் வாங்கி வச்சுருக்காங்க போலங்க, அதை ஃபேஸில் நல்லா அடித்து ஃபேஸை கழுவிட்டு மச்சான் கொஞ்சம் பொறுமையாக இருறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்காங்களாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்துட்டு என்னாச்சு, என்னத்தை பார்த்தா எதுக்கு இந்த மாதிரி ஓடி வந்த, சரி குமரவேல் எங்கடா, அவனை எங்கடா விட்டுட்டு வந்தா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்கும் பொழுது இந்த பக்கமாக இப்படி கை காமிச்சிருக்காராங்க. அவன் அங்கே கிடக்கிறான்டா, அவன் அங்கே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லி கை காமிச்சிட்டு இருக்காருங்க. இப்போ அதே மாதிரி அந்த பையன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மருது இந்த மாதிரி கை காமிச்சு பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன இருக்குன்னா, மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு மருது சட்டையை பிடிச்சி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவனுக்கு அவன் என்னடா ஆச்சு வாடா போய் கூப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி ஏதோ சண்டை போடுற மாதிரி கலகலப்பாக ரொம்ப சவுண்டாக பேசிக்கிட்டு இருந்திருக்காங்களாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கிறத கேட்டோன்னே என்ன ஆச்சு, அக்கம் பக்கம் இருக்கவங்களாம் வந்துட்டு 4 பேர் வந்து கேட்டுட்டாங்க. கேட்டுட்டு இருக்கும்போது என்னடா கூட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யார் கோவிலேருந்து ஒருத்தங்க வெளியே வராங்க. யாருன்னு பார்த்தா குமரவேலுடைய அம்மாங்க. அப்படி வரதை பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் தான் மச்சான் அமைதியாடுறான் அவன் குமரவேல் அம்மா வராங்கடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, இந்த பையங்க மருது அந்த பையனால் அமைதியாக இருக்க முடியல. ஏன்னா ரொம்ப மூச்சு வாங்கிட்டு இருக்குதுங்க. டக்குன்னு அந்த குமரவேலுடைய அம்மா வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்துட்டு இந்த கூட்டத்தில் வந்துட்டு டே என்னாச்சு என்ன திரும்ப பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டிங்களா, எங்கே அவன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க அம்மா வந்து கேட்டிருக்காங்களாங்க. கேட்கும் பொழுது வந்துட்டு யாரும் எதுவும் பதில் சொல்லலையாங்க.
அப்படி பதில் சொல்லாமல் இருந்துட்டு இருக்கும்போது இந்த பையனுக்கு ரொம்ப முடியாமல் ஆயிடுச்சு போல. யார் மருதுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு போல. அப்படியே அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க மருது. மயக்கம் போட்டு விட்டோன்னே மச்சான் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி மிச்சம் இருக்க 3 ஃப்ரெண்ட்ஸும் எழுப்பியிருக்காங்க. அவன் எந்திக்கிற மாதிரி இல்லை. உடனே என்னப்பாச்சு இவனுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் அங்கேருந்து தண்ணியை கொண்டு வந்து மேலே ஊற்றி எழுப்பியிருக்காங்களாங்க. அப்படி எழுப்பினதுக்கப்புறம் அந்த பையன் எந்திரிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போதே வந்துட்டு குமரவேலு மச்சான் குமரவேலு என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவனே தனியாக புலம்ப ஆரம்பிச்சிட்டானுங்க. இதை கேட்டு அவங்க அம்மா குமரவேலுடைய அம்மா, டே என் பையனுக்கு என்னடா ஆச்சு, என்னடா பண்ணீங்க அவனை அப்படிங்கிற மாதிரி குமரவேலுடைய அம்மா வந்துட்டு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது இவங்களால வந்துட்டு எதுவும் சொல்ல முடியலையாங்க. அப்போ இன்னொரு பையன் என்ன சொல்கிறான்னு வந்துட்டு, டே மச்சான் எதுவும் சொல்லிடாதான் சொல்லிட்டு இருக்கும்போது முதல்ல ஒரு பையன் இந்த காட்டுக்குள்ளே போகாதீங்கன்னு சொன்னா இல்லையா, அந்த பையன் இப்போ வாயை திறக்கிறான். ஆண்டி எங்களை மன்னிச்சிருங்க, அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் பையன் வந்துட்டு எங்களுக்கு சரக்கு வாங்கி கொடுத்துருக்கான், நாங்கள் சரக்கு அடிக்க தான் பிளான் பண்ணோம். ஆனால் இந்த காருக்குள்ள வச்சு அடிக்க வேணாம்னு சொல்லிட்டு நாங்கள் வேற எங்கேயாச்சும் போகலான்னு சொன்னோம். உங்கள் பையனும் இந்த மருதர் இவனு 2 பேரும் சேர்ந்து, அது பக்கம் இந்த 3வது இவனு சேர்ந்தா போன 3 பேரும் நீங்கள் ஏதாச்சும் திட்டிடக்கூடாது, சீக்கிரம் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த கோவிலுக்கு பின்னாடி இருக்க காட்டுக்குள்ளே நைட்டு இப்போ சரக்கு அடிக்க போனானுங்க. போனவனில் கிட்டத்தட்ட போய் ஒரு 5 நிமிஷத்தில் ஒருத்தன் ஃபஸ்ட்டு ஓடி வந்தான், தலை தெறிக்க ஓடி வந்தான். இப்போ இவன் ஓடி வந்திருக்கான். குமரவேல் எங்கன்னு கேட்டால் அங்கே கை காமிச்சிட்டு குமரவேலுன்னு கத்திட்டு இருக்கான். அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்க அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டு என்னடா என் பையனை என்னடா பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மருது செவுட்டில் இவங்க அம்மா ஒரு அடி அடிச்சுட்டு நேராக இவங்க அம்மா என்ன பண்ண, தாய் பாசம் இங்கே தாங்க புரியுது. அவங்க அம்மா நேராக வந்துட்டு அந்த காட்டுக்குள்ளே பார்த்துட்டு வந்துட்டு அந்த பையன் மருது ஃபோன் கையில் வச்சுருந்தா பாருங்க, அந்த ஃபோனை பிடிக்கிட்டு நேராக ஓட ஆரம்பிச்சிட்டாங்களாங்க டார்ச் எடுத்துட்டு. டே குமரவேலு டே எங்கடா இருக்க, என் பிள்ளை என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கத்திக்கிட்டே அந்த காட்டுக்குள்ளே ஓடி இருக்காங்களாங்க. அப்படி ஓடினதை பார்த்தா என்ன இருக்குது, இப்போ அந்த அம்மா மட்டும் தனியாக அந்த காட்டுக்குள்ளே போகிறாங்க. பின்னாடி யார் ஓடுறான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா குமரவேலுடைய அப்பாங்க. அதாவது இவன் எங்கடா தனியாக காட்டுக்குள்ளே போகிறான்னு சொல்லிட்டு இப்போ குமரவேலுடைய அப்பாவும் இவங்களை தொடர்ந்து பின்னாடி ஃபாலோ பண்ணி வராங்களாம். இப்போ இதை ஃபாலோ பண்ணி வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, முதல்ல ஒரு பையன் தலைதறிக்க ஓடி வந்தான் இல்லையா, அந்த பையன் அதை தொடர்ந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேருங்க வரிசையாக இப்போ ஒவ்வொருத்தங்களாம் எல்லாருமே வந்துட்டு இந்த குமரவேல் அப்படிங்கிற பையனை தேடியோ, அது மட்டும் இல்லாமல் இப்போ அவனை தேடி போனால் அவங்க அம்மா தனியாக போகிறாங்க இல்லையா, அதுக்காகவும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள்லாம் கொஞ்சம் பேர் சேர்ந்து இந்த காட்டுக்குள்ளே வந்து பார்த்துட்டு இருக்காங்களாங்க. இப்போ என்ன ஆகுது, ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பக்கமாக குமரவேல் அப்படிங்கிற மாதிரி தேடிக்கிட்டே இருந்திருக்காங்களாங்க. அப்படி தேடும்பொழுது யாரையுமே காணுமாங்க. அப்போ தான் என்ன ஆகுது, இந்த மருது அப்படிங்கிற பையன் வந்துட்டு பொறுமையாக அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி நடந்து வரானாங்க. வந்துட்டு வந்துட்டு அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா மன்னிச்சிருங்கம்மா, இந்த மரத்து மூட்டில் தான் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருந்தோம்மா, இங்கே தாம்மா நானும் குமரவேல உட்காந்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்லியிருக்கானா. என்னடா பண்ணீங்க என் பையனை, எங்கடா அவன் காணுமாடா, அந்த மரத்தில் இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு யார் அவங்க அம்மா சொல்லியிருக்காங்களா. அதே மாதிரி தான் மருதும் பார்த்துருக்காரு. எந்த இடத்துல குமரவேல் கால் தட்டி கீழே விழுந்தாரோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குமரவேல் இல்லைங்க. குமரவேல் மட்டும்தான் இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தா அப்படி இல்லை. இவங்க குடிச்சிட்டு போட்ட சரக்கு டம்ளரு, அந்த சரக்கு பாட்டிலு, சரக்கு எதுவுமே அங்கே இவங்க உட்காந்து தண்ணி அடித்ததுக்கான எந்த ஒரு ஆதாரமுமே இல்லாத மாதிரி அந்த இடம் அவ்வளோ எப்படி காட்டுக்குள்ளே ஒரு இடம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்திருக்குதுங்க, வெறும் மணலாட்டு. அப்போ தான் அவங்க வந்துட்டு இன்னும் அந்த மரத்தை மட்டும் சுற்றி எல்லாருமே தேடிட்டு இருந்திருக்காங்க, யாரையுமே காணும் இல்லையா. அதனால டக்குன்னு என்ன ஆகுது, கூட்டத்தில் இருந்து ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னு வந்துட்டு, எம்மா பிள்ளையும் காணும், சரக்கு பாட்டிலையும் வேறு காணும்னு போன பையன் சொல்லிட்டு போகிறான். எனக்கு தெரிஞ்சு சரக்கு பாட்டில் தூக்கி எங்கேயோ காட்டுக்குள்ளே தனியாக தண்ணி அடித்து மறந்து கிடப்பான். வேணா பாருங்க, காலைல விடிஞ்சதுமே வந்துட்டு ஆளாக வீட்டுக்கு வந்து நிற்க போகிறான், தலையில் வந்துட்டு தண்ணியை ஊற்றி வீட்டுக்குள்ளே உட்கார வைங்க, அப்போ சொல்லி வழங்கம்மா பிள்ளையா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த கூட்டத்தில் ஒரு நபர் சொல்லியிருக்காராங்க. அப்படி சொன்னதுமே இவங்க அம்மா வந்துட்டு, ஏன்னா பதில் பேச முடியாது இல்லையா, கேவலமான வேலையை அவங்க பையன் பண்ணி வச்சுருந்துருக்கிறான். அந்த ஊருக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது, அந்த கட்டுப்பாட்டையும் மீறி இந்த மாதிரி கேவலமாக தண்ணி அடித்து ஊர் மானத்தை வாங்கி இந்த மாதிரி அந்த பையன் பண்ணியிருக்கிறதுனால அவங்க அம்மாவால் எதுவுமே பதில் பேச முடியல. அப்படி அமைதியாக அந்த மரத்துக்கிட்டே நின்று ஏங்கி அழுதுகிட்டே இருந்திருக்காங்களாங்க. அப்படி அழுதுகிட்டே இருக்கும்போது வேறு வழியிலன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும், சரி பையன் வந்துடுவான், நீ வாமா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குமரவேலுடைய அப்பாவும் அவங்க அம்மா அந்த அவங்களுடைய ஒய்ஃபை பார்த்தீங்கன்னா அப்படியே வாமான்னு சொல்லிட்டு தோளில் கை போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்களாங்க. அப்படி போகும்போதே அந்த அம்மா பார்த்தீங்கன்னா வந்துட்டு எங்கள் பிள்ளைக்கு எதுவும் ஆயிருக்காதுலாங்க அப்படிங்கிற மாதிரி, அதாவது தாய் பாசம் இல்லையா, அந்த மாதிரி ஹஸ்பண்ட் பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, சடனாக டம்முன்னு ஒரு சவுண்டுங்க. அந்த சத்தம் எப்படி இருந்துச்சுன்னா, ஏதோ மேலே இருந்து கீழே விழுந்த மாதிரி ஒரு சத்தம். உடனே எல்லாரும் அப்படியே வந்துட்டு பொறுமையாக நின்றுட்டு பின்னாடி திரும்பி பார்த்துருக்காங்களாங்க. என்னன்னா, அதாவது இவங்க உட்காந்து தண்ணி அடிச்சதாக சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு புளிய மரம் இருக்குது பாருங்கள், அந்த புளிய மரத்துக்கு மேலே இருந்து தான் ஏதோ ஒரு பாடி விழுந்துருக்குது. அது டெட் பாடியாக உயிர் இருக்கான்னு தெரியல, ஏதோ மனிதனுடைய உடல் கீழே விழுந்துருக்குதுங்க. அதாவது மூஞ்சி கொப்புற விழுந்து கிடக்குது. திரும்பி பார்த்ததுமே என்ன இருக்குது, எல்லாரும் அப்படியே அந்த இடத்துல அந்த இதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு செகண்டில் இந்த அம்மா குமரவேலுடைய அம்மா என்ன பண்ணுறாங்க, ஐயா குமரவேல் 2 செகண்ட் கழிச்சுங்க, ஐயா குமரவேலு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக அந்த பையனுடைய உடம்பை பிடிச்சி வந்துட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்களாங்க. நேராக போயிட்டு குமரவேல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பையனை திருப்பி இருக்காங்க. அது குமரவேல் தான். அப்படி இந்த பக்கமும் செவுட்டு அடிச்சுட்டு அந்த அம்மா பேசிக்கிட்டே இருந்திருக்காங்களாம். அப்படி ரொம்ப ஒரு மாதிரி எமோஷன் ஆகி பார்த்தீங்கன்னா அந்த அம்மா பார்த்தீங்கன்னா அந்த பையனை பேர் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்காங்களாங்க. அப்படி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த பையன் மட்டும் எதுவும் மூச்சு போய் சொல்லியாங்க, சுத்தமாக மூச்சு போய் சொல்லியான்.
அப்படி இருந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, ஏதாவது தண்ணி எட்டுவாங்கப்பா, தண்ணி எட்டுவாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இவங்க கத்துறாங்க. கத்தும்போது வந்துட்டு இன்னொருத்தவங்க வந்துட்டு தண்ணி எட்டு வந்திருக்காங்க. இப்போ என்னடானா அதே மாதிரி தண்ணி பாட்டில் கொண்டு வந்து அந்த பையன் ஃபேஸில் வந்துட்டு தண்ணியை தொளிச்சு எழுப்பி பார்த்துருக்காங்களாங்க. அப்படியே அந்த பையன் எந்திக்கவே இல்லைங்க. மூச்சு பேச்சு இல்லாமல் இருந்தாலும் எங்கள் அம்மா வேற கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்களாங்க. அழுது இவங்களுக்கே வந்துட்டு அந்த ஏதோ லோ ப்ரெஷர் ஆன மாதிரி மயக்கம் போடுற ஸ்டேஜுக்கு போக போகிறாங்க. உடனே அம்மா அந்த அம்மாவை கூட்டிட்டு போங்க, நாங்கள் அந்த பையனை தூக்கிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, டேய் 4 பசங்க சேர்ந்து அவனை தூக்குங்கப்பா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு தூக்க சொல்லியிருக்காங்களாங்க வந்தவங்கலாம் சேர்ந்து. அப்படி அந்த பையனை தூக்கலாம் சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டு தூக்க போயிருக்காங்க. ஆனால் யாராலையுங்க அசைக்கவே முடியல அந்த பையனுடைய உடம்ப. ஸோ இழுத்து பார்த்துருக்காங்க, அந்த இடத்த விட்டு நகர மாட்டேங்குதாங்க அந்த பையனுடைய உடம்பு. உடனே வந்துட்டு என்னடா ஒருத்தனை தூக்குறதுக்கு என்ன 4 பேர் சேர்ந்து தூக்க முடியாடா, என்னடா பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் சேர்ந்து தூக்குங்கடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து தூக்க போயிருக்காங்களா, யாராலையுமே தூக்க முடியலையாங்க. இப்போ தான் ஊர் மக்கள்லாம் சேர்ந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, டேய் ஒரு நிமிஷம் அவனை விடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கூட்டத்தில் ஒருத்தர் சொல்லியிருக்காராங்க. டேய் எனக்கு என்னமோ இவன் வந்துட்டு சாதாரண மனுஷன் மாதிரி எனக்கு தெரியல, இங்கே அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் அவனுக்கு நடந்திருக்க மாதிரி தெரியுது. சரி அவனை திருப்பி போட்டு பாருங்க, திருப்ப முடியுதான்னு பாருங்க, அவன் முதுகில் எதுவும் கீழே எதுவும் மாட்டிக்கிட்டு இருக்கான்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவே ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கான்னா அவன் கிட்ட நடந்து போய்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி போகும்போது என்ன இருக்குது, அவனை தொட போகும்போது ஒரு செகண்டில் அப்படியே அந்த இடத்துல வந்துட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சம்மணம் போட்டு உட்காந்துருக்காராங்க அந்த குமாரவேல் அப்படிங்கிறவர். அப்படி சம்மணம் போட்டு இப்படி கண்ண முடியதான் உட்காந்துட்டு இருக்காராங்க. அப்படி உட்கார்ந்த உடனே அங்கேருந்து ஒருத்தர் கேட்காரு, எப்பா குமரவேலு, இப்போ குமரவேலு உனக்கே அது நியாயமாக இருக்கா, கோவிலில் வந்துட்டு செய்ய வேண்டிய வேலையா இது, வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்த்துட்டு வந்திருக்கேன், நல்லா படித்து நல்லா அறிவு இருக்குன்னு பார்த்து இந்த மாதிரி வேலையை பண்ணிட்டு இருக்கேப்பா, உன் அம்மா பாரு அவமானத்தில் தலை குடிஞ்சு என்ன உன் அம்மா பாரு சுத்தமாக முடியல போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே இந்த குமரவேல் என்ன பண்ணியிருக்காருன்னா வந்துட்டு கண்ணை திறந்து அந்த இவரை பற்றி கூப்பிட்டுட்டு இருக்காரு இல்லையா, அப்படியே அவரே பார்த்துக்கிட்டு இருந்திருக்காருங்க. பார்த்துக்கிட்டு அடுத்த செகண்டில் இதெல்லாம் நல்லா இல்லை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்ன உடனே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட இருக்காது, ஒரு காற்று எவ்வளோ ஸ்பீடில் மூவ் ஆகுமோ காற்று மாதிரி உட்காந்துட்டு இருந்தவர் டக்குன்னு எந்திரிச்சு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு கழுத்தை பிடிச்சி நேராக தூக்கி இந்த புளிய மரத்தோட வச்சு மேலே தூக்கிட்டாராங்க. உடனே என்ன பண்ணியிருக்காங்க, விட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கஷ்டப்பட்டு எல்லாருமே சேர்ந்து அவரை தனித்தனியாக 2 பேரையும் பிரிச்சிருக்காங்களாங்க. பிரித்ததுமே வந்துட்டு எவனும் இங்கே நிற்கக்கூடாது, இது ஏன் இடம், எல்லாரும் கிளம்பி ஓடிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாங்க. அப்படி சொன்னதுமே வந்துட்டு யார் அந்த குமரவேலுடைய அம்மா இருக்காங்க பாருங்க, அந்த அம்மா வந்துட்டு எப்பா முடியலப்பா என்னால் முடியல வந்துருப்பா வீட்டுக்கு போகலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். நீ யார் ஃபஸ்ட்டு ஏன்ட்டு இந்த மாதிரி பேசுறதுக்கு, முதல்ல நீ இந்த இடத்த விட்டு காலி பண்ணு அப்படிங்கிற மாதிரி குமரவேல் அவங்க அம்மாவை பார்த்தே சொல்லியிருக்காருங்க. அவங்க அப்பா எதுவுமே பேச முடியல, ஏன்னா அவங்க அம்மா சொல்லி தான் குமரவேல் எல்லாத்தையுமே கேட்பாரு, அவங்க அம்மாட்ட இந்த மாதிரி பேச மாட்டார். அவங்க அம்மாட்ட இந்த மாதிரி குமரவேல் பேச ஆரம்பிச்சாலும் இவங்க அப்பாவுக்குமே ஒன்றும் ஓடலையாங்க. சரிப்பா நான் உன்னை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல, தயவுசெய்து காலையிலுக்குள்ளே வந்து சேர்ந்துரு, ஃபஸ்ட்டு இந்த இடத்த காலி பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லாருமே சேர்ந்து கிளம்பி போயிட்டாங்களாங்க. அப்படி போனதுமே என்ன இருக்குது, அடுத்த நாள் காலையில் இருக்குதுங்க. அடுத்த நாள் காலையில் இவங்க அம்மா வீட்டை திறந்து பார்த்துருக்காங்க. திறந்து பார்த்தா வீட்டுடைய வாசலில் திண்ணையில் குமரவேல் வந்துட்டு படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காருங்க. அப்படி தூங்கிட்டு இருந்ததுமே என்ன இருக்குது, இவங்க அப்பாவை போய் நேராக குமரவேலோட அப்பாவை நேராக எழுப்பிட்டு, ஏங்க நம்ம பையன் வந்துட்டு நேற்று பண்ணதெல்லாம் எனக்கு எதுவும் சரியாக படலைங்க, என்னங்க பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எனக்குமே அதான்ட்டு டவுட்டு, அந்த காட்டுக்குள்ளே போய் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிடுவான் போல், எனக்கு தெரிஞ்சு இப்போ அவன் தூங்கிட்டு இருக்கான், இப்போ தான் சரியான ஐடியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை நேராக குண்டு கட்ட தூக்கிட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கேன், இப்போ கூப்பிட்டா வரமாட்டா இல்லையா, அதனால் கட்டிட்டு தூக்கிட்டு போயிடலாம் சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அவன் டக்குன்னு ஒரு செகண்டில் கை கால் தான் எல்லாத்தையும் கட்டிட்டு நேராக என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு காரை பிடிச்சி பக்கத்தில் வந்துட்டு ஒரு மாந்திரிகம் அந்த கோவிலில் வந்துட்டு இந்த மாதிரிலாம் ஓட்டுவோம், பேய் ஓட்டுவாங்க இல்லையா, இந்த மாதிரி ஏரியா இருந்திருக்குதாங்க. அங்கே போய் தண்ணி எரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. பேய் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசாக நம்பிக்கை இல்லை, பட் இருந்தாலும் ஏதோ வந்துட்டு காற்று கருப்புனால இவனுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி குமரவேலை வந்துட்டு கட்டி தூக்கிட்டு போயிருக்காங்க. அப்படி கெட்டும்போதே அந்த பையன் லைட்டாக முழிச்சிருக்கான். ஆனால் பேய் அதாவது எப்படி சொல்கிறது, அந்த ஒரு நைட்டு நடந்த மாதிரி அமானுஷமான விஷயங்களை காலையில் அந்த பையன் பண்ணலைங்க. ஓரளவு வந்துட்டு காமாக இருந்திருக்கான். ஏன் இப்போ என் கையை கட்டுறீங்க, ஏன் இப்போ என் காலை கட்டுறீங்க, அந்த மாதிரி தாங்க அந்த பையன் பேசிகிட்டு இருந்திருக்கான். ஸோ அதனால் அவங்க ஈஸியாக கட்டி அந்த காருக்குள்ளே வச்சு நேராக கூட்டிகிட்டு போயிட்டாங்களாங்க. அந்த கோவிலில் வண்டியை விட்டு கீழே இறங்கினதுமே இவன் பயங்கரமாக வந்துட்டு ஆக்ரோஷமாக நைட்டு பண்ண மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டானாங்க. பண்ண ஆரம்பிச்சிட்டு இவன் அந்த காரையே தள்ளுறானா, அந்த லெவலுக்கு இவனுக்கு பவர் இருக்கு, நான் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு காரை பிடிச்சிக்கிட்டு இருக்காருங்க. இப்போ மற்றவங்களாம் சேர்ந்து இழுக்கிறாங்க, அப்படி இந்த காரே அசைதாங்க. அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குமரவேல் காரை ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு இருந்திருக்காருங்க. அப்படி எப்படியோ ஒரு வழியாக இவங்க அந்த கோவிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அந்த மாந்திரிகம் பண்ணுறவரும் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த குமரவேலை உட்கார வச்சாச்சுங்க. உட்கார வச்சாலுமே அந்த பையன் வந்துட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக கத்திட்டு இருக்கான். எல்லாரும் சேர்ந்து அவன் ஷோல்டரில் கையை வச்சு அப்படி கிருத்தி அவனை உட்கார வச்சிருக்காங்க. அப்படி உட்கார வச்சதுக்கப்புறம் அந்த மாந்திரிகம் மற்றவர் இந்த குமரவேலை பார்த்து என்ன கேட்டிருக்காருன்னா, நீ யார், எதுக்கு இந்த பையனை போட்டு இப்படி ஆட்டி படைச்சிட்டு இருக்க, நீ யாருன்னு சொல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது
அப்படி அந்த பூசாரி மாந்திரீகம் பண்றவர் கேட்டிருக்காருங்க. அப்படி கேட்டதுமே இவன் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு இருக்கான் குமரவேலுங்க எதுவுமே சொல்லாம. ஆனா சுத்தி இருக்கவங்கலாம் சேர்ந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது அந்த மாந்திரீகம் பண்றவங்க கிட்ட, "ஐயா இவன் அமைதியா இருக்கான். எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இந்த மாரி தான்யா நடந்திருக்கும். எங்க ஊர்ல ஒரு வழக்கம் இருக்குது. நாங்க இந்த மாரி கோவில்ல வந்துட்டு அந்த 3 நாள் அந்த காட்டுக்கு போமாட்டோம்." என்னன்னா வந்துட்டு இந்த கதைய சொல்லியிருக்காங்க. சாமி ஆடுறவங்கள புதைச்சு வச்சிருப்பாங்க. அவங்க வந்துட்டு இந்த மாரி உக்கிரமா இருந்துட்டு இருப்பாங்க. அதுல ஏதோ ஒரு ஆத்மா தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என் பையன் உடம்புக்குள்ள புகுந்திருக்கும் போல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போதே, இந்த மருது அந்த பையனும் வந்திருக்கானாங்க. அப்ப அந்த பையன் என்ன சொல்றான், "ஆமாய்யா நாங்க பார்த்தோம். ஒரு பையன் சரக்கு அடிச்ச மாரி இருந்துட்டு இருந்தான். இன்னொரு பையன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு வயசான ஆள் மாரி இருந்தாரு. ஒரு வயசான 80, 90 வயசு தாத்தா மாரி இருந்தாரு. ஸோ அவங்க 2 பேரும் காலையில நான் நல்லா பார்த்தேன்." அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா அந்த மருது சொல்லியிருக்காருங்க. அப்படி சொன்னதுமே, "நீங்க சொன்னதெல்லாம் இருக்கட்டும்மா, அது வாயால அவன சொல்ல வைப்போம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த மாந்திரீகம் பண்றவரு சொல்லிட்டு, "நீ சொல்லு." அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காருங்க. அப்பந்தான் அந்த அந்த பையன் வந்துட்டு ஒரு பொண்ணு வாய்ஸ்ல பேசியிருக்கானாங்க. இத கேட்டு எல்லாரும் ஒரு செகண்ட் அப்படி ஸ்டன் ஆயி அப்படி ரொம்ப ஸ்தம்பிச்சு போயிட்டாங்களாம். என்னம்மா ஏதோ பையன்னீங்க, அதுன்னீங்க, இங்க ஒரு பொண்ணு வாய்ஸ்ல பேசுது அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டே அது பேசுறத கேட்டுருக்காங்களாங்க. அப்படி அந்த பொண்ணு வாய்ஸ்ல அந்த பையன் என்ன சொல்றான், அதாவது குமாரவேல் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, "இங்க பாருங்க, எனக்கு வந்துட்டு நான் ஒரு முக்கியமான வேலைக்காக வந்திருக்கேன். அந்த வேலைய முடிச்சுட்டு நானே செவனேன்னு போயிருவேன். என்ன விட்டுருங்க." அப்படிங்கிற மாரி பொண்ணு வாய்ஸ்ல அந்த குமரவேல் சொல்லியிருக்காரு. சரின்னு சொல்லிட்டு, "உனக்கு என்ன வேலைன்னு சொல்லு, நாங்களே முடிஞ்சா நிறைவேத்தி வைக்கிறோமா." அப்படிங்கிற மாரி மாந்திரீகம் பண்றவரு சொல்லியிருக்காருங்க. "இல்ல அது உங்களால முடியாது." அப்படிங்கிற மாரி மாந்திரீகம் பண்றவர்ட்ட அந்த குமரவேல் சொன்னதுமே, "அப்படி என்ன எங்களால முடியாத வேலை?" அப்படிங்கிற மாரி அந்த மாந்திரீகம் பண்றவர் கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த குமரவேல் உடம்புல இருந்து அந்த பெண்ணுடைய ஆத்மா என்ன சொல்லியிருக்குதுன்னா, "எனக்கு உயிர் பலி வேணும். அது 1 இல்ல 2 இல்ல. ஒரு குடும்பத்தோட ஒட்டுமொத்த குடும்பத்தோட உயிர் பலி வேணும். உங்களால குடுக்க முடியுமா? அவங்கள கொன்னு எனக்கு படையல் போட முடியுமா?" அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த ஆத்மா அந்த மாந்திரீகவாதிட்ட கேட்டிருக்கான். இத கேட்டு அவரு அந்த மாந்திரீகம் பண்றவரே ஷாக் ஆயிருக்காராங்க. ஏன்னா, இதுக்கு முன்னாடி அந்த மாந்திரீகம் பண்றவர் கூட பல ஆத்மாக்கள ஓட்டியிருப்பாரு. அப்ப அந்த ஆத்மாக்களுடைய டிமாண்டே கம்மியா தான் இருக்குமாங்க. ஆனா, இந்த மாரி ஒரு குடும்பத்தையே வந்துட்டு அழிச்சு கொன்னு எனக்கு படையல் போடணும் அப்படிங்கிற மாரிலாம் எந்த ஆத்மாவும் சொன்னது இல்லையாங்க. இத கேட்டு அவரே ஷாக் ஆயிட்டு, "இல்லம்மா நீ பண்றதெல்லாம் நியாயமே இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்லும்பொழுது, "அப்ப எனக்கு நடந்தது மட்டும் நியாயமா? நீங்களே சொல்லுங்கயா." அப்படிங்கிற மாரி அந்த ஆத்மா அப்போ அதுக்கு நடந்த ஒரு கொடுமையான விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்னன்னா, முன்னொரு காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இந்த ஊருக்கு பக்கத்து ஊர்ல இந்த பொண்ணு உயிரோட இருக்கும். இந்த ஆத்மா இருக்குல்ல, இந்த பொண்ணு உயிரோட இருக்கும்போது, இந்த பொண்ணு இன்னொரு பையனும் வந்துட்டு ரொம்ப சின்சியரா லவ் பண்ணியிருக்காங்களாங்க. ஆனா அப்படி லவ் பண்ணது என்னன்னா, இப்ப 2 குடும்பத்துக்கு தெரிய ஆரம்பிக்கும்போது, இந்த பொண்ணுடைய வீட்ல ஜாதி பிரச்சனை இருந்திருக்குது. ஆக்சுவலி என்னன்னா, இந்த பொண்ணு வந்துட்டு பேரண்ட்டே கிடையாதுங்க. எப்படின்னா, அந்த குழந்தை பிறந்த உடனே அவங்க அம்மா இறந்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷத்திலே பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவுமே இறந்து போயிருக்காங்களாங்க. அப்படி இறந்து போனதுனால இந்த பொண்ணு யார் கூட வளர்ந்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த சித்தி இருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணுடைய சித்தி. அவங்க வீட்ல தான் வந்துட்டு வாழ்ந்து வளர்ந்து வந்துட்டு இருக்காங்களாங்க. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது, இப்போ இவங்க லவ் பண்ண மேட்டர் அந்த சித்தி வீட்டுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம், அந்த சித்தியோட ஃபேமிலியில பார்த்தீங்கன்னா வந்துட்டு, சித்திக்கு தம்பி எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்கலாம் கொஞ்சம் ரகடு டைப்புங்க. ஜாதியில ரொம்ப வந்துட்டு வெறியா இருந்துட்டு இருப்பாங்க. அந்த பையன் தாழ்ந்த ஜாதிக்கார பையன். அதனால வந்துட்டு கண்டிப்பா கல்யாணம் பண்ணி குடுக்க மாட்டான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, சொல்லி பார்த்துருக்காங்க. அந்த பொண்ணு கேட்குறாளான்னு பார்த்துருக்கேன். அந்த பொண்ணு கேட்குற மாரி தெரியல. உடனே அந்த பையன வந்துட்டு புடிச்சு வச்சு ஜெயில் மாரி அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு, அரெஸ்ட்னா அவங்களே ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் மாரி பண்ணி வச்சுட்டு, இப்போ நாங்க சொல்ற பையன நீ கல்யாணம் பண்ணிக்கணும். நீ இப்ப அப்படி கல்யாணம் பண்ணிக்கலன்னா, அந்த பையன கொன்றுவோம் அப்படிங்கிற மாரி பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்களாம் அந்த பொண்ணங்க. அப்ப அந்த பொண்ணு வேற வழி இல்லாம தான் லவ் பண்ண பையன் உயிரோடையாச்சும் இருந்துட்டு போறான். நம்மளால அந்த பையன் சாக வேண்டாம் அப்படிங்கிற மாரி முடிவெடுத்து, அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்களாம், வேற வழியே இல்லாம ஒரு மனதா அந்த பொண்ணு முடிவெடுத்திருக்காங்களாங்க கல்யாணத்துக்கு. அப்படி முடிவெடுத்தது மட்டும் இல்லாம, அடுத்த முகூர்த்தத்திலே உடனே அந்த பொண்ணுக்கு கல்யாணமும் வச்சிருக்காங்க. அந்த கல்யாணம் நடக்கிற வரை அந்த பையனை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி தான் வச்சிருந்திருக்காங்க வீட்ல. ஸோ இப்போ அந்த பொண்ணுக்கு யார் மாப்பிள்ளைன்னு கூட தெரியாது. நாங்க காட்டுற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாரி அவங்க வீட்ல சொன்னதும், இந்த பொண்ணு வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாம அவங்க சொன்னதெல்லாம் செஞ்சுக்கிட்டு, ஒரு பட்டுப்புடவைய கட்டிட்டு நேரா மணமேடையில வந்து உட்காந்துச்சுங்க. அப்படி உட்கார்ந்ததுக்கப்புறம் கரெக்ட்டா மாப்பிள்ளை தாலி கட்டுறதுக்கு மாப்பிள்ளை அந்த டைம்க்கு வராரு. வந்து உட்கார்ந்ததுக்கப்புறம் மாப்பிள்ளை யாருன்னு இந்த பொண்ணு திரும்பி பார்த்துருக்காங்களாம். திரும்பி பார்த்தா, இந்த சித்தி சொல்றேன் இல்லையா, அந்த சித்தியுடைய தம்பியாங்க. அது மட்டும் இல்லாம, அவனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது, ஒரு பொம்பள பிள்ளை. அந்த பையன கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு, இப்ப 2ஆம் தரத்துக்கா இந்த பொண்ணுக்கு அடுத்து தாலி கட்ட வைக்கிறாங்க. ஆல்ரெடி இவன் தாலி கட்ட வந்திருக்கான் பாருங்க, மானங்கெட்டு போய். அவனுடைய பொண்டாட்டி முன்னாடி உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டு பல்ல காமிச்சு சிரிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்களாங்க. நார்மலா பீப்பிளா சேர்ந்துட்டு. இப்ப இத பார்த்துக்கு இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணனே தெரியலங்க. அப்படி தெரியாம இருந்துட்டு இருக்கும்போது வேற வழி இல்ல. தான் என்ன சொல்றது, அந்த தன்னுடைய உண்மையா லவ் பண்ண பையனோட உயிர் ஊசலாடிட்டு இருக்குன்னு நெனச்சுட்டு, இந்த பொண்ணு வேற வழி இல்லாம தான் கழுத்த நீட்டியிருக்காங்களாங்க. அப்படி தாலி கட்டின மறுநொடி என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, "இங்க பாரு, நைட்டோட நைட்டா வந்துட்டு தாலி கட்டியாச்சு. எப்படியா தப்பிச்சு போயிரலாம்னு கிறுக்குத்தனமா முடிவெடுக்காத. ஏன்னா இந்நேரத்துக்கு வந்துட்டு நீ லவ் பண்ண பையன் செத்துருப்பான்." அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்களாங்க. அது மட்டும் இல்லாம, "நாளைக்கு காலையில அந்த புளிய மரம் காட்டுக்குள்ள போய் பாரு. ஏதோ ஒரு மரத்துல நீ லவ் பண்ண பையன் தொங்கிட்டு இருப்பான்." அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு தாலி கட்டின உடனே அந்த பையன் சொல்லியிருக்கானாங்க.
சொன்னது மட்டும் இல்லாமல் இவர் இந்த பொண்ணுக்கு அதை கேட்டு ஒரு மாதிரி ரொம்ப அந்த மனமேடையிலே வந்துட்டு ஏங்கி போயிட்டாங்களாம். பட் எல்லாரும் முன்னாடி அழக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி இருந்துட்டு இருந்திருக்காங்களாங்க. இருந்தது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி ராத்திரி இந்த பொண்ணை கட்டாயப்படுத்தி பார்த்தோன்னா அந்த பையன் வந்துட்டு பலாத்காரம் பண்ணியிருக்காருங்க. அதாவது வந்துட்டு திருமணமானாலும் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு உடன்பாடு இல்லாமல் அப்படி பண்ணுறது தப்பு தானே. அந்த மாதிரி பண்ணது மட்டும் இல்லாமல் உடனே அடுத்த நாள் காலையில் என்ன இருக்குது, அவன் தூங்கிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு வந்துட்டு நேராக எந்திரிச்சு அந்த புளிய மரம் காட்டுக்கு ஓடி வந்து பார்த்துருக்காங்களாம். அந்த பொண்ணுட்டு அந்த பையன் சொன்ன மாதிரியே அவனை லவ் பண்ண அந்த பையனை வந்துட்டு அந்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்க விட்டுருந்துருக்காங்களாங்க. இதை பார்த்து என்ன பண்ணுன்னு தெரியாமல் ஆக்சுவலி அந்த பையன் இருக்கான் இல்லையா, அந்த பையனுக்கு வந்துட்டு பயங்கரமான குடிக்காரன். யார் இந்த பொண்ணு லவ் பண்ணா இல்லையா, அந்த பையனுமே நல்ல குடிக்காரன் தான். பட் இருந்தாலும் இந்த பொண்ணு மேலே உயிராக இருந்துட்டு இருந்திருக்கான். அப்போது இந்த பையனை கட்டி தொங்க விட்டுருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கோட்ரு பாட்டில் கிடந்திருக்குதுங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்க, வேறு வழி தெரியாமல் இதுக்கப்புறம் நம்ம வாழ்ந்து என்னடா பண்ண போகிறோம் சொல்லிட்டு அந்த பாட்டில் உடச்சி அந்த இடத்துலையே தான் கையையும் தான் கழுத்தையுமே அறுத்துட்டு அந்த பொண்ணும் அதே இடத்துல வந்துட்டு செத்து போயிருக்காங்களாங்க. ஸோ இந்த மாதிரி என்னையும் நான் லவ் பண்ண பையனையும் வாழ விடாமல் சேர விடாமல் நினச்ச குடும்பம் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்தை நான் அழியோடு அழிச்சதுக்கப்புறம் இந்த பையன் உடம்புலேருந்து நான் போயிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆத்மா சொன்னது. இங்கே பாருமா, உனக்கு நடந்தது வேறு எந்த பொண்ணுக்கு நடக்கக்கூடாது. ஆனால் இப்போ நீ பண்ணுறது இந்த பையனுக்கு இன்னும் ஒரு 2 வாரத்தை கல்யாணம் ஆக போகுது. ஸோ அந்த பையனுடைய வாழ்க்கையை ரொம்ப வந்துட்டு பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லி பார்த்துருக்காங்க. அந்த ஆத்மா கேட்குற மாதிரி இல்லைங்க. வேறு வழி இல்லாமல் அந்த மாந்திரிகம் பண்ணுறவரும் அவருமே ஒரு மனதாக தான் அவருமே அந்த ஆத்மா வந்துட்டு அழித்து மோட்சத்துக்கு அனுப்பிச்சி விட்ருக்காராங்க. இந்த மாதிரி அந்த அண்ணா ரியல் லைஃப்பில் அந்த கதை நடந்ததாட்டி என்கிட்ட இன்ஸ்டாகிராம் மூலியமாக ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த கதை எவ்வளோ நேரம் வந்திருக்குன்னு அப்படிங்கிறது தெரியல. இந்த லெவலுக்கு ஒரு பயங்கரமான கதை இது வரைக்கும் நான் நம்ம சேனலில் நான் போட்டதில்லைன்னு நினைக்கிறேன். பட் இதை விட பயங்கரமான கதை நான் ஒன்று போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஐகார்டில் இப்போ ஒன்று வரும், அதை கொடுக்குறேன். நீங்கள் அதை பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அது இன்னும் வெறித்தனமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அண்ட் இந்த ஸ்டோரியிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த பொண்ணுக்கு நடந்தது நியாயமா அநியாயமா? அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த குமரவேல் அப்படிங்கிறவருக்கு நடந்ததும் நியாயமா அநியாயமா? ஸோ இப்போ குமரவேலுக்கு அந்த ஆத்மா பொண்ணுடைய ஆத்மா தான் பிடிச்சிருக்குதுன்னா அப்போ ராத்திரி போல் வந்த அந்த பையன் ஆத்மா யார்? இன்னொரு வயசானவர் யார்? எனக்கு தெரிஞ்சு நான் என்ன நினைக்கிறேன், அந்த பையனோட ஆத்மா தான், அந்த பையன் தான் வந்துட்டு இந்த பொண்ணுடைய லவ்வராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த வயசானவர் யாராக இருப்பார்? 85 வயசு இருக்கக்கூடிய ஆள். ஒருவேளை அந்த வயசானவர் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள்லாம் சொல்லிட்டு இருக்க மாதிரி அந்த கோவிலில் சாமியாடக்கூடிய முன்னாள் பூசாரியா இல்லை முன்னாள் சாமியாடியே இருப்பாரா? இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? ஸோ அப்படிங்கிறதுக்கான ஆன்சரை ஃபுல்லாக அந்த அண்ணாக்கே இது வரைக்கும் அந்த அதுக்கு விடை தெரியலையேங்க. ஸோ ஆடியன்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் போட்டுட்டு போயிருங்க. இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது கமெண்ட்டில் போட்டு போயிருங்க. இதை விட அதிபயங்கரமான இன்னொரு சம்பவத்தை நான் வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன். லவ் யூ ஸோ மச் கேஸ், லவ் யூ ஸோ மச், பாய்.